ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா டிஎன்இபியோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 2024 கொஷின் பேப்பரை பார்க்க போகிறோம். அதாவது போன வருஷம் நம்ம டிஎன்இபியோட ஏஇயோட கொஷின் தான்ப்பா, சரிங்களா? ஸோ அந்த ஏஇயில் நமக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் அந்த எக்ஸாமை நம்மளால் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, ஸோ பிஃபோர் கிளாஸஸ்க்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறோம். நிறைய கொஷின்ஸை நம்ம உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் ஏஇயோட கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் டிஏக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் பேஜ் நீங்கள் போனீங்கன்னாலே உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து தனியாக செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட் கொடுத்து வச்சுருப்போம். ஜஸ்ட் அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த பிளேலிஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்கும்னா, ஸோ இபிக்கான கிளாஸஸும் டிஏக்கான கிளாஸஸும் நிறையவே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ டிஎன்இபி அண்ட் டிஏக்குக்கான டெஸ்ட் பேட்ச் செப்பரேட்டாக கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம குவாலிஃபைடு ஏஇஸ் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் டெஸ்ட்டோட ரிசம்பிள்ஸ் வந்து அப்படியே ஆக்சுவல் எக்ஸாம் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போது எந்த ஒரு எக்ஸாம் கொடுக்குறோன்னாலும் அதோட சிலபஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த பேட்டர்னோட எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட், கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைப்பா டிஏக்கு செப்பரேட்ப்பா, ஏஇக்கு செப்பரேட். டிஏக்கு வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு லான்ச் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ டிஏக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் லான்ச் ஆயிரும். ஏஇக்கு செப்பரேட். நீங்கள் வந்து ஏஇயோட டெஸ்ட் சீரிஸ் எழுதுனீங்கன்னா அது ஏஇயோட எக்ஸாமுக்கு ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். பட் டிஏவோட ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஏஇயோட கொஷின் டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் ஏஇயில் என்ன மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே ஸோ நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் வந்து பர்டிகுலராக ஏஇயோட டிஸ்கஷன். போன வருஷம் 2024 ஏஇயோட கொஷின்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகே? அப்போ யாரெல்லாம் ஏஇ ட்ரை பண்ணுறீங்களோ ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போகலாங்களா? ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கான கிராஷ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸை பண்ணிக்கலாம். சார் நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும்ப்பா. நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கும், நிறைய நம்மளே டெமோ டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருப்போம், நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது நம்மளோட கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஏஐக்கான கிராஷ் கோர்ஸும் இருக்குது. ஸோ அடுத்ததாக டிஏக்கான கிராஷ் கோர்ஸும் இருக்குது. அடுத்ததாக நமக்கு ஏஐக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிஃபைடு ஏஇஸ் தான் எடுப்பாங்க. மோர் தென் 2500 கொஷின்ஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி கொஷினுக்கும் நம்ம வீடியோவாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்ப்பா, ஓகே? அப்போ ஒரு கொஷின் படிக்கிறீங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபார் ஏதாச்சும் உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு எப்பவும் ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ போகலாமா? ஆல்ரெடி நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் வந்து ஏஇக்கு பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ டிஏக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 130 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம், ஓகே? இப்போ ஏஇயோட டிஸ்கஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது 21st கொஷின். ஆல்ரெடி 20 கொஷின் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி நான் எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட் செப்பரேட்டாக கொடுத்து வச்சுருக்கேன்ப்பா. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 3 phase ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது, ஓகேங்களா? ஒரு 3 phase ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்குது. ஸோ அதோட டெவலப்பிங் டார்க்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இண்டக்ஷன் மோட்டாரோட டார்க் என்ன அப்படின்னா, சார் எப்பவுமே டார்க்கை நியூட்டன் பர் மீட்டரில் தானே கொடுப்பாங்க. பட் இந்த முறை எதில் கொடுக்குறாங்க பாருங்களேன். ஸோ சிங்க்ரனஸ் வாட்ஸில் கொடுக்குறாங்க, ஓகே? அப்போ டார்க் எதில் இருக்குது? சிங்க்ரனஸ் வாட்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சிங்க்ரனஸ் வாட்ஸ்னால் என்னன்னு பின்னாடி பார்த்துடலாம். அடுத்ததாக அப்போ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 50 Hz அண்ட் ஸ்பீடு வந்து 1400 RPM. ஸோ அதாவது சிங்க்ரனஸ் ஸ்பீடு 1500 RPM இருக்கிறப்போ அதோட ரோட்டாரோட ஸ்பீடு தான் 1440 RPM. இப்போ என்ன ஆகுது? இஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மோட்டார் இஸ் இன்க்ரீஸ்டு டு 75 Hz. ஸோ அதாவது என்னோட ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் 75 Hz இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ டியூரிங் த கான்ஸ்டன்ட் பவர் மோடில் டிட்டர்மைன் த நியூ டெவலப்டு டார்க் பை த மோட்டார்.
ஸோ இங்கே கேட்குற டார்க்குமே எதில் தான் கேட்டிருக்காங்க, சிங்க்ரனஸ் வாட்ஸில் தான் கேட்குறாங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் கேஸில் கொடுத்ததும் சிங்க்ரனஸ் வாட்ஸில் கொடுக்குறாங்க, செகண்ட் கேஸில் கேட்குறதையும் சிங்க்ரனஸ் வாட்ஸில் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது சார் சிங்க்ரனஸ் வாட்ஸ்ன்னு தெரியணும். ஓகேயா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை எழுதலாம். ஸோ சிங்க்ரனஸ் வாட்ஸ்னா என்னதுப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இதில் சொல்கிறாங்களே இண்டக்ஷன் மிஷினோட டார்க்கை இதில் சொல்கிறாங்களே, அப்போ சிங்க்ரனஸ் வாட்ஸ்னா என்னதுன்னா, இப்போ என்னோட இண்டக்ஷன் மோட்டார் இருக்குங்கல்ல, அது ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிறப்போ 1 வாட் பவரை ஸ்டேட்டார்லேருந்து ரோட்டாருக்கு கொடுத்துச்சுன்னா அதை தான் நம்ம 1 சிங்க்ரனஸ் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதாவது சிங்க்ரனஸ் ஸ்பீடில் பவர் டிரான்ஸ்ஃபரை தான் நம்ம சிங்க்ரனஸ் வாட்ஸ்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ பவர் டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அத்தனை சிங்க்ரனஸ் வாட்ஸ். ஓகே, அப்போ 1 வாட் இஸ் transferred from stator to rotor during synchronous speed. ஓகேங்களா, சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிறப்போ என்னோட 1 வாட் ஆஃப் பவர் டிரான்ஸ்ஃபரை தான் 1 சிங்க்ரனஸ் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ இதுதான் 1 சிங்க்ரனஸ் வாட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாமா? எஸ், இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கோட எக்ஸ்பிரஷன். ஏன்னா இங்கே டார்க் தான் கேட்குறாங்க, ரைட்? ஸோ பட் ஆனால் டார்க்கை இன் டர்ம்ஸ் ஆஃப் பவரில் கேட்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்போ டார்க்குன்னா நமக்கு தெரியும் எக்ஸ்பிரஷன், டார்க் எக்ஸ்பிரஷன் நீங்கள் சிங்க்ரனஸ் மிஷினில் இண்டக்ஷன் மிஷினில் பார்த்துருப்பீங்களா? அது என்னதுப்பா, ஃபர்ஸ்ட் டார்க் எக்ஸ்பிரஷன் 180/2πns, நெக்ஸ்ட் SE20 ஹோல் ஸ்கொயர் R2 டிவைடட் பை R2 ஸ்கொயர் பிளஸ் SX20 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலா இது தானே சார் டார்க்கு. ஸோ கிளியரா நமக்கு பவர்ல என்ன தெரியும், பவர் இஸ் டார்க் இன்டு ஒமேகா. ஓகேயா, ஸோ இப்போ இந்த இடத்துல திஸ் இஸ் ஒமேகா எஸ், சிங்க்ரனஸ் ஸ்பீடு. ஸோ ஓகேயா, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் TEM. பவர் எப்பவுமே டார்க் இன்டு ஒமேகான்னு எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் இந்த சிங்க்ரனஸ் ஸ்பீடுன்றது எப்பவுமே 1500 தான் இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ தேர்ஃபோர் இது கான்ஸ்டன்டா, அப்போ என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கு நம்ம பவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேயா, ஸோ இப்போ இதை நம்ம ரிலேஷன் டு த பவர், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க, இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ எக்ஸப்ட் ஃப்ரீக்வன்சியை தவிர்த்து எல்லாமே கான்ஸ்டன்ட். இங்கே பாருங்க 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க, இங்கே 75 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லிப் என்னன்னு சொல்லியிருக்காங்க, த மோட்டாரோட ஸ்லிப் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட்னா ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து பவர் ஈக்குவலன்ட் டு டார்க் இன்டு ஒமேகா, திஸ் இஸ் ஸ்பீடு. கரெக்டா? ஸோ இதுதானே ஃபார்முலா. நான் ஏன் பவர் டார்க்கை வந்து பவர்ன்னு சொல்லி போறேன்னா இதுவும் ஒரு ரீசன் தான். இங்கே வந்து ஸ்லிப்பு கான்ஸ்டன்ட்னா ஸ்பீடு வந்து மோட்டாரோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட்பா. அப்போ தேர்ஃபோர் இது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ என்ன ஆகிடும், டார்க்கை நீங்கள் ரெரவ் பண்ணுறீங்கன்னா அதுதான் பவரோட டெரிவேஷனும் கூட அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்போ தான் நான் அதனால தான் நான் இந்த டார்க்கையும் பவரையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் போடுறேன். ஏன்னா ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸ்லிப் இஸ் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல ஸ்லிப் இது தானே, கரெக்டா? ஸ்லிப் கான்ஸ்டன்ட், வோல்டேஜை பற்றி எதையுமே கொடுக்கல. அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை பற்றி எதையும் கொடுக்கல. அப்போ இந்த ஹோல் த செக்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேயா, அப்போ தேர்ஃபோர் என்னோட பவர் என்ன டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வருது பாருங்க. இது ஒரு கான்ஸ்டன்ட், 2π ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ திஸ் இஸ் 1/ns. ஓகேங்களா, 1/ns வருது. ஸோ நமக்கு என்ன தெரியும், 1/nsனா என்ன, தட் இஸ் என்னன்னா 120f/p இல்லை. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் போல்ஸை பற்றி எதுனா மாற்றிருக்காங்களா? நம்பர் ஆஃப் போல்ஸையே மாற்றல, 120ன்றதும் கான்ஸ்டன்ட். அப்போது பவர் என்னோட சிங்க்ரனஸ் வாட்ஸ், இந்த பவரை நம்ம எதில் எழுதுறோம்னா சிங்க்ரனஸ் வாட்ஸ், பவர் இன் சிங்க்ரனஸ் வாட்ஸ். ஓகேயா, அப்போ பவர் இன் சிங்க்ரனஸ் வாட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. எப்பவுமேன்னு சொல்லலை, இந்த கொஷினில் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு கான்ஸ்டன்ட், ஸ்லிப் கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், ஸோ அடுத்ததாக போல்ஸ் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இருக்குது.
அப்போ therefore இந்த பவர் இன் சிங்க்ரனஸ் வாட்ஸும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தெரிஞ்சிச்சா? அவ்வளவுதான் சார். இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 150 synchronous watts at 50 Hz. இப்போ 1500க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா கீழே எழுதணும். அடுத்ததா, ஸோ எனக்கு இந்த முறை என்னோட டார்க் தெரியல, சிங்க்ரனஸ் வாட்ஸில் தான் கேட்குறாங்க. ஏன்னா ஆன்சருமே சிங்க்ரனஸ் வாட்ஸில் தான் இருக்கு. ஓகேயா? அப்போ இந்த வேல்யூ எனக்கு தெரியல, டேக் இட் இஸ் எக்ஸ். இப்போ இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எப்படிப்பா எழுதணும்? இதுக்கு கீழே 1/75 எழுதுனா இப்போ இங்கே 75 வந்துடும். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல எக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் சார். இப்போ மேலே 75 கீழே 15 இருக்கும். ஸோ திஸ் இஸ் 3 and 2. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணால் என்ன சார் வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு 1500 into 2 divided by 3. அப்போ திஸ் இஸ் 1000 watts. எக்ஸ்ன்றது என்ன? தட் இஸ் இன் வாட்ஸ், சிங்க்ரனஸ் வாட்ஸில் இருக்கு. ஓகே, அப்போ 1000 சிங்க்ரனஸ் வாட்ஸ். இதுதான் ஆன்சர். புரியுதுனப்பா? நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டார்க்கோட எக்ஸ்பிரஷனை எழுதுறேன், அடுத்ததாக பவரோட எக்ஸ்பிரஷனை எழுதுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ரிசல்டண்ட்டாக இந்த எக்ஸ்பிரஷன் வருது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆன்சர் வருது. ஓகேங்களா? புரியுது தானப்பா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்போ? தட் இஸ் 1000 synchronous watts. ஓகேங்களா சார்? மெஷினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேசிக்கான கொஷின் தான் கேட்பாங்கன்னு இல்லைப்பா. ஸோ கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் நிறையவே மாற்றிருக்காங்க. இந்த இயர் கொஷின் இப்போ நீங்கள் போன ஏஇயோட கொஷினை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில ஏரியான்றது ஈஸியாகவே இருக்கும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஏரியான்றது கொஞ்சம் அடிஷ்னல் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். பேசிக்காக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிங்கன்னா ஒரு சில இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் ப்ராப்பராக அதை கைட் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு 3 phase 400 volt 50 Hz 6 pole star connected round rotor synchronous motor. Speed is lowered by the V/F constant. ஓகே, ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரா? ஓகேயா? ஓகே. ஸோ கண்ட்ரோல் என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க? V/F கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேயா? பவர் ஃபேக்டர் யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ த மோட்டார் ஆப்ரேஷன் அட் 600 RPM த சப்ளை வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கொஷின் புரியுதாப்பா? ஸோ ஒரு சிங்க்ரனஸ் மோட்டார் இருக்குது, அதோட ரேட்டிங் என்னன்னு கொடுக்குறாங்க? 400 volt. ஸோ 50 Hz. ஸோ எத்தனை போல்? 6 போல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மோட்டரை நம்ம V/F கண்ட்ரோலில் பண்ணுறப்போ ஸோ அதோட மோட்டாரோட ஸ்பீடு வந்து 600 RPM இருக்கு. அப்போ என்ன சப்ளை வோல்டேஜ் அந்த மோட்டருக்கு இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. புரியுதா? என்கிட்ட ஒரு சிங்க்ரனஸ் மோட்டார் இருக்கு, அந்த சிங்க்ரனஸ் மோட்டாரை நான் V/F கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணுறப்போ அந்த மோட்டாரோட ஸ்பீட் 600 RPM. அப்போ அந்த மோட்டாருக்கு என்ன வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸை எழுதிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்து சம் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ இதை பேஸ் பண்ணி என்னால் சிங்க்ரனஸ் ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். சிங்க்ரனஸ் ஸ்பீடு என்எஸ்ன்றது என்ன பார்த்தா 120 F டிவைடட் பை P. ஸோ 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க? 50. நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை? 6. அப்போ சிங்க்ரனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இது அடித்தா 2ன்னு வரும். 250 or 1000 RPM. ஓகேயா? அப்போ என்னோட இந்த சிங்க்ரனஸ் மோட்டாரோட சிங்க்ரனஸ் ஸ்பீடுன்றது 1000 RPM சார். சரிங்களா? அப்போ சிங்க்ரனஸ் ஸ்பீடு 1000 RPM. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஷினுக்கு வருவோம். என்னோட கேஸ் 1 என்னது? கேஸ் 1 நார்மலாக ஒர்க் பண்ணுது. கரெக்டா? நார்மலாக ஒர்க் பண்ணுறப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா V/F ரேஷியோவை தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இந்த கண்ட்ரோல் V/F கண்ட்ரோல். அப்போ அதுக்கு முன்னாடி V/F ரேஷியோ இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன V/F ரேஷியோ இருந்தது, அந்த ரெண்டு ரேஷியோவும் கான்ஸ்டன்டா இருக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின்ல சொல்றாங்க. ஓகேயா? ஸோ த ஸ்பீடு இஸ் லோவர்டு. ஸ்பீடை வந்து குறைச்சிருக்கேன். எப்படின்னா V/F கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? V/F ரேஷியோவை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணி நான் ஸ்பீடை வந்து குறைச்சிருக்கேன். ஓகேயா? அப்போ கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல அப்போ V/F ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்பதான் அதே தான் கேஸ் 2லயும் இருக்கும். கரெக்டா? ஏன் நான் V/F ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன்னா V/F ரேஷியோ இஸ் இன் கேஸ் 1 இஸ் ஈக்குவல் டு V/F ரேஷியோ இன் கேஸ் 2. கான்ஸ்டன்ட். கரெக்டா? V/F ரேஷியோ இஸ் கான்ஸ்டன்ட். அதனால தான் இதுல என்ன V/F ரேஷியோன்றது கண்டுபிடிச்சேன்னா தான்
அந்தல V by F ரேஷியோ கான்ஸ்டன்ட்னு வச்சு சம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க வோல்டேஜ் என்ன 400. ஓகேயா? சோ frequency என்ன 50. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல V by F ரேஷியோ என்ன 8. ஓகேயா? அவன் क्वेश्चनலயே சொல்லிட்டான் ஸ்பீட குறைச்சேன் ஆனா V by F ரேஷியோவை மாத்தல அப்படினு சொல்றான். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு என்ன தெரியும்? இங்க V by F ரேஷியோ become 8. ஓகேயா? ஏன்னா அங்க 8 னா இங்கேயும் 8 தான் இருக்கணும். क्वेश्चनல சொல்லிட்டான். ஓகேயா? அப்ப therefore இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. இது வந்து 600 rpm ல இருக்குன்னா இந்த 600 rpm என்னோட ஸ்பீடு தெரிஞ்சிச்சு, போல் தெரிஞ்சிச்சு. அப்ப frequency கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். அப்ப in case 2 கேஸ் 2 ஓட ஸ்பீட் பாத்தீங்கன்னா n2 கொடுத்திருக்காங்க 600 rpm அப்படினு சொல்லிட்டு. அப்ப therefore f2 நம்மளால கண்டுபிடிக்க முடியும். f2 is equal to என்னப்பா 120 into கரெக்ட்டா? ஆக்சுவலா இந்த n2ன்றதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட போட்டுக்கலாம். 600 is equal to 120 into f2 எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா இது V by F ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கே தவிர Vf ஓட வேல்யூ மாறுது. ஓகேயா? அடுத்ததா டிவைடட் பை என்ன இருக்குப்பா? நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை இதுல 6. ஓகேயா? இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? this become 20. அடுத்தது இந்த 0 போயிடுது. அப்ப f2 என்ன ஆகுது சார்? frequency in second case is 30 Hz. புரியுதாப்பா? சோ என்னோட செகண்ட் கேஸ்ல frequency-ய 30 Hz-ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா என்கிட்ட நார்மலா ஒரு சிங்க்ரனஸ் மோட்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதோட ஸ்பீடு வந்து 1000 rpm. ஓகேங்களா? சோ குடுக்கலனாலே ஆட்டோமேட்டிக்காவே தெரியும் ஒரு சிங்க்ரனஸ் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் NR-ம் NS-ம் சேமா தான் இருக்கும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல 1000 rpm ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. செகண்ட்ல என்ன பண்றாங்கன்னா அதோட ஸ்பீடை குறைச்சிருக்காங்க. பட் அதுக்கு குறைச்சதுக்கான யூஸ் பண்ண மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா V by F கண்ட்ரோல் மெத்தட். அந்த V by F கண்ட்ரோல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா வோல்டேஜோட ரேஷியோ அண்ட் ஃப்ரீக்வன்சி V by F ஓட ரேஷியோவை கான்ஸ்டன்டா வச்சிருக்கும். ஓகேயா? அப்ப போன கேஸ்ல என்னோட V by F ரேஷியோ 8ன்னு தெரியும். ஸோ இப்போ கண்டிப்பா இந்த கேஸ்லயும் V by F ரேஷியோ 8 தான் இருக்கணும். அடுத்ததா இந்த இடத்துல நமக்கு ஸ்பீடு கொடுத்ததுனால என்னோட செகண்ட் கேஸோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னோட செகண்ட் கேஸோட ஃப்ரீக்வன்சி தெரியும். அடுத்ததா V by F ரேஷியோ தெரியும். அப்ப இதுல இருந்து என்னால V கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், அதை தான் சார் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேயா? செகண்ட் கேஸோட என்ன தெரியும்? V by F ரேஷியோ தெரியும். கேஸ் 2 ஓட V by F ratio is 8. frequency என்ன? that is 30 Hz. அப்ப voltage கண்டுபிடிச்சிரலாமா? yes, voltage is equal to V by into 30 is equal to 8. அப்ப voltage is what? 8 into 30 8 3 24 240 voltage. அவ்வளவுதான் சார் ஆன்சர். ஓகேயா? அப்போ இந்த ஸ்பீடு வந்து 600 rpm ல இருக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் 240 ஆகும், ஃப்ரீக்வன்சி 30 ஆகும் குறைச்சிருக்காங்க. ஓகேயா? வோல்டேஜ் 240 ஆகும், ஃப்ரீக்வன்சி 30 ஆகும் குறைச்சோம்னா 1000 rpm ல ரொட்டேட் ஆயிட்டு இருந்த என் சிங்க்ரனஸ் மோட்டாரு 600 rpm-க்கு ரொட்டேட் ஆயிடும்பா. அவ்வளவுதான். இந்த क्वेश्चन முதல் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி क्वेश्चनல என்ன கொடுக்குறாங்க, ஸோ அந்த क्वेश्चन என்னவா நம்ம மாத்த சொல்றாங்க அப்படின்றத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்கப்பா. அப்படி தெரிஞ்சாதான் என்னால அந்த லாஜிக்கை வச்சு கூட ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரேண்டமா ஒரு ஆப்ஷனை எடுத்தோம்னா அதுல சரியாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ ஆனால் அந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேபி அப்போ ஸ்பீடு குறையணும் அப்போ வோல்டேஜ் குறைஞ்சிருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணியான ஆன்சர் பண்ணலாம். அப்படின்றத பேஸ் பண்ணியே இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஏன்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்டு, அப்போ வோல்டேஜ் குறைச்சாதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்பீடை குறைக்க முடியும். V by F ரேஷியோவை மெயின்டைன் பண்ணி வோல்டேஜையும் ஃப்ரீக்வன்சியும் தனித்தனியாக குறைச்சா மட்டும்தான் என்னால் ஸ்பீடை குறைக்க முடியுன்ற ஒரு லாஜிக் தெரிஞ்சிச்சுனாலே 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுது. அப்போ குத்து மதிப்பா உங்களுக்கு ஏபின்னு போட்டாலே 0.5% 50 to 50% இது ஆன்சர் வரலாம், இல்லை அது வரும். ஓகேயா? அப்போ ஒரு பேசிக்கா நீங்க கத்துக்குங்கப்பா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட ஆன்சர் என்ன? 240. அடுத்ததான் நீங்க ரேண்டமா மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலுமே 230 வராது உங்களுக்கு. 240ன்றது ஒரு செக் மூலமா ஈஸியா போட்டு போயிடலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் இருக்குப்பா நம்ம கிட்ட.
ஒரு செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டார் இருக்கு. அந்த செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டாருக்கு 500 வோல்டேஜ் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டைரக்டா கனெக்ட் பண்ணல, அது ஒரு சாப்பர் வழியா கனெக்ட் பண்றாங்க. சாப்பர்னா என்னதுப்பா, டிசி டு டிசி கன்வெர்ட்டருக்கு பேரு தான் சாப்பர். அப்ப தேர்ஃபோர் அது என்ன பண்ணும், ஹை டிசி வோல்டேஜ் லோ டிசி வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணும். அது எப்போன்னா ஒரு பக் சாப்பரா இருந்தா, ஒரு பக் கன்வெர்ட்டரா இருந்தா, இல்ல ஸ்டெப் டவுன் சாப்பரா இருந்தா. ஓகேங்களா. அடுத்ததா ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சரோட கரண்ட் தனியா கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் சில கான்ஸ்டன்ட்ஸ் கொடுக்குறாங்க, வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், டார்க் கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுக்குறாங்க. ஃபீல்டு கரண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு கரண்ட் 2 ஆம்பியர், டியூட்டி சைக்கிள் ஆல்ஃபா வந்து 0.5. இந்த முறை என்னோட மோட்டாரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கொஸ்டின். ஓகேயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது என்ன மோட்டார், செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார். அப்ப செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் எப்படி இருக்கும், ஃபீல்ட் வைண்டிங்கும் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் செப்பரேட்டா இருக்கும். இந்த ஆர்மேச்சர், ஸோ ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.1 ஓம். ஓகே சார், திஸ் இஸ் டிசி செப்பரேட் எக்ஸைட்டட் மோட்டார். ஓகேங்களா, இது ஒரு டிசி செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் சார். ஓகேங்களா. இப்போ இந்த மோட்டாருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க, இந்த கிவன் டேட்டா பாருங்க. ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் 200 ஆம்பியர். ஆர்மேச்சர் கரண்ட் எதுல போகும், இதுல போற கரண்ட்டுக்கு பேர் தான் ஆர்மேச்சர் கரண்ட், IA 200 ஆம்பியர். ஓகேயா. சோ இதுக்கு அக்ராஸா இருக்கிறது, இது மோட்டார் தானே, அப்ப இதுக்கு அக்ராஸா இருக்கிற இஎம்எஃப்க்கு பேரு பேக் இஎம்எஃப். ஓகேங்களா. அதோட பொலாரிட்டியில் இருக்கிற இஎம்எஃப்க்கு பேரு பேக் இஎம்எஃப். அப்போ ஒரு 200 ஆம்பியர், இது வந்து ஓம்னு போட்டிருக்கேன், ஆம்பியர். ஓகேங்களா. 200 ஆம்பியர் வந்து அந்த சர்க்யூட்ல போகுது. ஸோ ஆர்மேச்சருக்கு கிராஸா ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.1 ஓம். அடுத்ததான் ஃபீல்டு கரண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஃபீல்டுனா இது தானே, ஃபீல்டில் போகிற கரண்ட் IF, தட் இஸ் 2 ஆம்பியர். அடுத்ததா வேற என்னெல்லாம் சார் கொடுத்துருக்காங்க, இங்க சப்ளை 500 வோல்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அந்த சப்ளையை டைரக்டா கொடுக்கல, ஒரு சாப்பர் வழியா கொடுக்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் சாப்பர். சாப்பரோட இந்த பாயிண்ட்ல 500 வோல்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து ஏசி டிரைவ்ஸ்ன்ற ஒரு டாபிக்ல வருதுப்பா நமக்கு. ஓகேங்களா. டிரைவ்ஸ், ஏசி டிரைவ்ஸ் கிடையாது, இது என்னோட பவர் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸோட டிரைவ்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க ஒரு 500 வோல்ட் கொடுக்குறாங்கப்பா. ஸோ இப்போ பாருங்க, ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா வந்து 0.5. ஸோ நமக்கு என்ன தெரியும், அவுட்புட் V0 வேணும்னா என்ன சார், ஆல்ஃபா இன்டூ VDCன்னு எழுதலாம். அப்போ ஆல்ஃபா வந்து 0.5, VDCன்றது இதுதான் VDC, 500 தான் VDC. அப்ப therefore V0 ன்றது என்னப்பா, that is 250 வோல்ட். அப்ப இங்க இருக்கு பாருங்க, இந்த வோல்டேஜ் வந்து 250 வோல்ட். சாப்பரோட அந்த சைடுல 200 வோல்ட் 500 வோல்ட் இருக்கு, சாப்பரோட இந்த சைடுல 250 வோல்ட் இருக்கு. இப்ப சாப்பர்ல இருந்து 200 ஆம்பியர் கரண்ட் போகுது, இது ஆர்மேச்சருக்கு அக்ராஸா போகுது, அண்ட் பேக் EMF அங்க என்ன இருக்க போகுதுன்றதை என்னால ஒரு சின்ன KVL எழுதி கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா. அப்ப அந்த KVL எழுதலாமா சார்? எஸ், KVL நெக்ஸ்ட் எழுதுங்கப்பா. So write KVL in this loop. இந்த லூப்ல நீங்க KVL எழுதுனா என்ன வரும், this is minus EB. அடுத்ததா என்ன வரும், that is minus 200 into 0.1. கரெக்டா, minus EB. so current இப்படி தானே போகுது, அப்ப minus 200 into 0.1. next இது என்ன, this is plus minus plus 250 is equivalent to 0. okay யா சார். அப்ப EB என்ன சார் வரும், EB is 20 வோல்ட் வரும். 20 minus 20 plus 230, அப்ப plus 230, இந்த minus EB அந்த பக்கம் போச்சுன்னா plus EB, அப்ப 230 வோல்ட் வரும். ஓகேயா. பேக் EMF என்ன வரும் அப்படின்னா 230 வோல்ட் வரும். இப்ப பாருங்க சார், இப்பதான் நம்ம இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் EMF-ஐயும் ஸ்பீடையும் ரிலேட் பண்ற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. கரெக்டா. பேக் EMF EB it is directly proportional to phi ஒமேகான்னு எழுதலாம், இல்லைன்னா KA phi அப்படின்னு எழுதலாமா, KA pi ஒமேகா. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கிளாஸஸ்ல டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. KA pi ஒமேகா. ஸோ ஒமேகான்றது ஸ்பீடு தான், ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல. ஓகேயா. ஒமேகான்றது என்னன்னா ஸ்பீடு இன் ரேடியன்ஸ் பர் செகண்ட். ஸோ KAன்றது என்ன, பேக் EMF ஓட வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். இது வந்து வோல்டேஜ் தானே, இந்த வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன்ல நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை போடுறோம். கரெக்டா, அதனால இது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்.
ஸோ ஃபைன்றது என்ன ஃப்ளக்ஸ், ஃபீல்டு ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாமா, ஃபீல்டு ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போவோம். நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போன உடனே இதை சால்வ் பண்ணா ஆன்சர் வரும். ஓகேயா, சரி. இபி KA phi omega. ஸோ இப்போ என்னதுப்பா, ஃபையை நம்ம எப்படி எழுதலாம், பை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபீல்டு கரண்ட், ரைட்? அப்போ ஃபைன்னா ஃபீல்டு கரண்ட்னு எழுதலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. அப்போ இது என்ன ஆகிடும், KA இன்ட்டு IF இன்ட்டு ஒமேகா. ஸோ இது EB. ஸோ இந்த கிவன் கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ KAன்றது என்ன, தட் இஸ் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா. அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, the வோல்டேஜ் அண்ட் டார்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் 1.4. அப்போ KAன்றது என்ன 1.4. IF என்ன, ஃபீல்டு கரண்ட் என்ன 2 ஆம்பியர். அவனே கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் பாருங்க, ஃபீல்டு கரண்ட்ன்றது 2 ஆம்பியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ EB நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், EBன்றது 230, கரெக்டா? EB நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 230, அவ்வளோதான் சார். அப்போ இதை பேஸ் பண்ணி என்னோட ஆங்குலர் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஸ்டின்ல ஆங்குலர் ஸ்பீட்ல கொடுத்துருக்கானா, கிடையாது, இன் RPMல கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறமா அதை கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு ஆங்குலர் ஸ்பீடா RPMக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ therefore சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சார். ஸோ EG என்ன, EGன்னு சொல்லலாம், இல்லை EB, ரெண்டுமே ஒன்று தான். ஜெனரேட்டர்னா EGன்னு சொல்லுவேன், மோட்டர்னா EBன்னு சொல்லுவேன், வேற ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, சரிங்களா? இங்கே திஸ் இஸ் 230, KA என்ன 1.4, ஃபீல்டு கரண்ட் என்ன 2, திஸ் இஸ் ஒமேகா. அப்போ therefore ஒமேகான்றது என்னப்பா, தட் இஸ் 230 divided by 2.8. ஓகேயா, 230 divided by 2.8ன்றது. ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா சார் வாட் we will get 88.14 radians per second. ஆக்சுவலா இதுதான் ஸ்பீடு, ரேடியன்ஸ் பர் செகண்ட்ல இருக்கு. ஆனா இதை சொன்னா நம்மளால இதை வந்து என்னால ஆன்சரா பண்ண முடியாது, ஏன்னா ஆப்ஷன்ல ரேடியஸ் பர் செகண்ட் இல்ல, RPMல இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், ஒமேகான்றது என்னப்பா, ஒமேகான்றது ரேடியன்ஸ் பர் செகண்ட். அதை தான் நான் எப்படி எழுதுவேன், 2 pi into n அப்படின்னு எழுதுவேன், கரெக்டா? 2 pi into n ன்னு எழுதுவேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன இருக்கு, செகண்ட்ல தான் இருக்கு. அப்போ இவனும் என்னவா இருப்பான்னா செகண்ட்ல தான் இருப்பான், பர் செகண்ட். ஓகேயா, அப்போ 2 pi n divided by per second. அப்போ n வேணும்னா n per second, ஸ்பீடு per second, RPS ன்னு சொல்லலாம் இதை. ஓகேயா, ஸோ RPS ஸ்பீடு per second, இதுதான் RPS. அப்போ இது என்ன வருது, ஒமேகா பை 2 pi. ஸோ RPSல எழுதுறீங்கன்னா ஒமேகா பை 2 pi சார். ஓகேங்களா, RPSல எழுதுறீங்கன்னா ஒமேகா பை 2 pi. RPMல வேணும்னா என்ன பண்ணுவோம் சார், இது வந்து செகண்ட் மினிட்டா மாத்தணும்னா என்ன பண்ணலாம், டிவைட் பை 60. அப்போ we will get RPM. அப்போ என்ன, ஒமேகா பை 2 pi divided by 60. அப்போ என்ன சார் ஆகும், எஸ், ஒமேகா இன்டூ 60 by 2 pi. அவ்வளோதான் சார். அப்போ we need RPM, ரைட்? அப்போ RPM வேணும்னா in RPM ஒமேகா இன்டூ 60 by 2 pi. ஸோ ஒமேகா 82.14 பா, இது 88 கிடையாது, 82.14. ஆக்சுவலாக இது ஒரு லென்த்தி கொஷின் தான். 82.14. ஸோ ஒமேகா 60 into divided by 2 pi into 60 by 2 pi. ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் வாட் we will get 784.38 RPM. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, 784.38 RPMனு வரும். எஸ்பா டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், வீடியோவோட சொல்யூஷனோட இருக்கும். ஓகேங்களா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு தமிழ் மீடியம் வீடியோ போடுங்க. ஸோ தமிழ் மீடியம் கூட நம்ம போட்டுட்டு தான் பார்க்கோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் ஏஐக்கு பார்க்குறோம், அடுத்த நாள் டிஏ. ஸோ நெக்ஸ்ட்பா இன் V/F கண்ட்ரோல். அப்போ இதோட ஆன்சர் இருக்கா பார்த்துக்குவோம். 784 இல்லை, எஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கடைசியில் டைம் இருக்கு அப்படின்னா சால்வ் பண்ணுங்கப்பா. ஏன்னா இதோட ஆப்ஷன்ஸ் கூட பாருங்களேன், ரொம்ப நியரர்லேயே இல்லை.
ரொம்ப நியரா இருக்கு. கரெக்டா? பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. என்னால் இந்த கொஷின் எல்லாம் நீங்கள் நம்ம ஏஇயோட எக்ஸாமில் சால்வ் பண்ணோம்னா டைமே பத்தாது. ஸோ அப்போ ஒன் லைனர்லாம் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். ஓகேயா? நம்ம கொஷினை 2 முறை ரீட் அவுட் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கொஷினை குறைஞ்சது 2 முறை படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் முறை படிக்கிறப்போ தியரி கான்செப்ட்ஸை அடிச்சிடணும். செகண்ட் முறை படிக்கிறப்போ என்ன பண்ணணும்னா இந்த டைம் கன்சியூம் ஆகிற கான்செப்ட்ஸை போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லா கொஸ்டினும் படிக்காம எக்ஸாமை விட்டு இருக்கக்கூடாதுப்பா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ தெரியாத கொஸ்டினை நீங்கள் விட்டுட்டா கூட தப்பில்லை. தெரிஞ்ச கொஸ்டினை படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் விட்டோம்னா தான் கண்டிப்பாக இங்கே பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? டெஸ்ட் சீரியஸ் ஏஇக்கும் டிஏ எல்லாத்துக்குமே 1000 rupees தான்ப்பா. ஸோ உங்களுக்கு ஒரு 2500 கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு சொல்யூஷனோட வீடியோவாக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு இவ்வளோ சீப்பரான காஸ்ட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து ஸோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, பிளைண்டாக யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபோர்ட் போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ அடுத்ததா இன் V/F ஸ்பீட் கண்ட்ரோல் அட் லோ ஸ்பீட் the maximum torque capability of the motor. So V/F speed control la at low speed the maximum torque capability of motor. So இப்போ என்ன கேக்குறாங்க? சிம்பிள் தான், ஒரு லோ ஸ்பீட் கண்ட்ரோல் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. லோ ஸ்பீட்ல தான் ஆப்ரேட் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு V/F கண்ட்ரோல். ஓகே, இது ஒரு V/F கண்ட்ரோல்னு சொல்றாங்க. சார் இங்க பாருங்க. ஸோ when operated at low speed, லோ ஸ்பீட்னா என்ன அதிகம்? டியூரிங் லோ ஸ்பீட்னா என்ன அர்த்தம்? ஓகேயா? டியூரிங் லோ ஸ்பீட்ல எனக்கு என்ன தெரியும்பா? ஸ்லிப் என்னவா இருக்கும்பா? ஸ்லிப் இஸ் ஹை. ஓகேங்களா? ஸ்லிப்ன்றது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும்பா. ஸோ ஸ்லிப் ஹையா இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் டிராஸ் லார்ஜ் கரண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நிறைய கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ அதனால இட் ரெடியூசஸ் த டெர்மினல் வோல்டேஜ். ஸோ விடி ரெடியூசஸ். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும். இப்போ நமக்கு மேக்ஸிமம் டார்க்குக்கும் டெர்மினல் வோல்டேஜ்க்கும் எக்ஸ்பிரஷன் தெரியும். E2/2 அப்படின்னு எழுதியிருப்போம். நம்ம டார்க் எக்ஸ்பிரஷன் எழுதணும்ல, 180/2πns SE2/2 divided by R2 divided by SX2² ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து தான் நான் E2² எழுதுறேன். ஸோ அதை நம்ம VT-க்கும் எழுதலாம். ஸோ இது வந்து VT² கூட எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்க, when லோடு வந்து அதிகமாக ஆக என்ன ஆகுது? கரண்ட்டை ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது. கரண்ட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால டெர்மினல் வோல்டேஜ் டிராப் ஆகுது. அப்போ VT ரெடியூஸ் ஆச்சுன்னா அதோட மேக்ஸிமம் டார்க் ஆல்சோ ரெடியூசஸ். ஸோ எஸ், நீங்க VT ரெடியூஸ் ஆகுறது எதை மீன் பண்ணுது? ஸ்டேட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் டிராப் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸ்டேட்டாரோட டிராப் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் VT ரெடியூஸ் ஆகுது. ஓகேயா? இங்க டிராப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவன் ரெடியூஸ் ஆயிடுவான். இவன் ரெடியூஸ் ஆனான்னா Tmax வந்து ரெடியூஸ் ஆயிடும். ரெடியூசஸ். கரெக்டா? Tmaxன்றது எப்பவுமே என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும்பா. ஓகேங்களா? அடுத்ததா ஸோ நம்ம பிரேக்கிங்ன்ற ஒரு கான்செப்டை கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இருக்கிற எல்லா பிரேக்கிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் போட முடியும். ஸோ த ஜெனரேட்டட் எனர்ஜி இஸ் சப்ளைடு டு த சோர்ஸ், தென் இட் இஸ் கால்டு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணிருவீங்க. ஸோ எனர்ஜி பேக் டு த சோர்ஸ் போச்சுன்னா அந்த பிரேக்கிங்க்கு பேரு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகேங்களா? நீங்க வந்து இதை எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்டீப்பான ஒரு மேட்ல ஏறுறீங்க. ஸோ மேட்ல ஏறுறப்ப என்ன பண்ணும்? கண்டிப்பா எனர்ஜியை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்க கொடுக்குற எனர்ஜி அதோட அவுட்புட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அவுட்புட் என்ன பண்ணும்? கீப் எனர்ஜியை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க அந்த மேடு ஏறிட்டதுக்கு அப்புறம் ஒரு டவுன் வருது பாருங்க. அந்த டவுன்ல போறப்போ நீங்க கொடுக்குற எனர்ஜியை விட ரோட்டார் இன்னும் வேகமா சுத்தும். ஓகேயா? நீங்க வந்து 10 RPM-க்கு தான் ரோட்டார்ல ஆக்சலரேட் கொடுப்பீங்க. ஆனா டவுன் இருக்கிறதுனால ரோட்டார் என்ன பண்ணும்?
50 ஆர்பிஎம்க்கு போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது, நீங்க கொடுக்குற எனர்ஜியை விட ரோட்டார்ல இருக்கிற எனர்ஜி அதிகமா இருக்கு, அப்ப அதோட வோல்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ கரண்ட் எப்பவுமே என்ன பண்ணும், ஹையர் வோல்டேஜ்ல இருந்து லோவர் வோல்டேஜுக்கு தான் போகும். சிம்பிளா ஒரு தண்ணியை நம்ம ஊத்துறோம்னா, கீழே ஒரு சர்ஃபேஸ்ல தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், ஒரு ஹைட்டான பிளேஸ்ல இருந்து டவுன் நோக்கி தானே போகும். அந்த மாதிரி தான் கரண்ட்டுமே. அப்போ ரோட்டார் அதிகமான ஸ்பீடை ரொட்டேட் ஆனதுனால அதுல அதிகமான வோல்டேஜ் வந்துடும். ஸோ அந்த அதிகமான வோல்டேஜ் என்ன பண்ணும்னா, நீங்க கொடுக்கறது கம்மியான வோல்டேஜ் தானே, அப்போ அதை நோக்கி கரண்ட் அனுப்பும். ஓகே, அப்போ இந்த கரண்ட் ஆர் எனர்ஜி இஸ் சென்டிங் டு த சப்ளை. சப்ளைனா சோர்ஸ். ஸோ அந்த பிரேக்கிங்க்கு பேர் தான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். எனர்ஜி என்னவாகுது, ரீஜெனரேட் ஆகுது. ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் தான். பட் ஆனால் மற்ற பிரேக்கிங்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்களே. எஸ், ஸோ ரெசிஸ்டிவ் பிரேக்கிங் கிடையாது. டைனமிக் பிரேக்கிங் இருக்கு, ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங்ன்ற பிரேக்கிங் இருக்கு. ஸோ இந்த பிரேக்கிங்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டைனமிக் பிரேக்கிங்னா என்னன்னா ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங் சொல்லலாம். ஸோ எதுக்கு ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங் சொல்றாங்க அப்படின்னா, ஸோ டைனமிக் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் வரப்போற கரண்ட்டை ஒரு ரியோஸ்டாட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா ஒரு டயக்ராம் கூட வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இது நம்மளோட ஃபீல்டு. ஓகே, இங்கே என்னோட ஆர்மேச்சர். ஸோ இப்போ இந்த ஆர்மேச்சர் என்ன பண்ணுறோம்னா சப்ளைலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு அக்கராஸாக ஒரு ரியோஸ்டாட்டை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் சார். ஓகே, அப்போ இந்த எனர்ஜி என்னவாகும், இந்த ரியோஸ்டாட் வழியாக எனர்ஜி வேஸ்ட்டாக போகும். மோர் எனர்ஜி இஸ் வேஸ்டட். ஓகேங்களா, ரொம்ப நிறைய எனர்ஜின்றது இதுல வேஸ்ட் ஆயிடும். இது ஒரு எஃபிஷியன்ட்டான மெத்தட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிரேக்கிங் பிளக்கிங் ஆர் ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ ஏன் நான் இதெல்லாம் எழுதுறேன்னா இதோட வேற பேரு கூட கேட்பாங்க. டைனமிக் பிரேக்கிங்கோட வேற நேம் என்ன, ரியோஸ்டாட்டிக் பிரேக்கிங். பிளக்கிங்கோட வேற பேர் என்னன்னா ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கைண்ட் ஆஃப் பிரேக்கிங்ல நம்ம என்ன பண்றோம்னா சார் ஃபீல்டு ரிமைன்ஸ் சேம் சார். ஆனால் இந்த ஆர்மேச்சர் இருக்கான்ல, ஆர்மேச்சர் என்ன ஆயிடும்னா அவனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிடுவான். ஆக்சுவலாக சப்ளை இப்படி வருது இல்லை, ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி கனெக்ட் ஆயிருந்திருக்கும், இப்படி கனெக்ட் ஆயிருந்துரும். இப்போ என்ன பண்ணிடுவேன்னா இப்படி கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ சடனா கரண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனதுனால இட் ரொட்டேட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல சடனா ரொட்டேட் ஆகும். பிரேக்கிங்னா என்னதுப்பா, ஒரு ரோட்டார் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, அந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகுறத நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு பேரு தான் பிரேக்கிங். இப்ப சடனா நீங்க வந்து வண்டியில போயிட்டு இருக்கீங்க, அதை ஸ்டாப் பண்ணணும்ல ரோட்டாரோட ஸ்பீடை, அதுக்கு பேரு தான் பிரேக்கிங். அதை வந்து எப்படி எலக்ட்ரிக்கலா யூஸ் பண்ணலாம். மெக்கானிக்கல் பிரேக்கிங்ன்றது எப்பவுமே சப்போர்ட் பண்ண முடியாது, இன்ஸ்டன்டா ஒர்க் பண்ணாது. ஆனா எலக்ட்ரிக் பிரேக்கிங்ன்றது இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்ன்றதை நம்ம படிக்கிறோம். ஓகே, அதுல டைப் ஆஃப் பிரேக்கிங் தான் இது. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்னோட அப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் போறதுனால சடன் பிரேக்கிங் அப்படின்றது நடக்குது. ஓகே, அப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் போனதுனால அப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வருது. அப்போ ஸோ பிரேக்கிங் இஸ் அச்சீவ்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை பற்றி தான் கேட்டிருக்காங்க. பட் மற்ற ஆப்ஷன்ஸ் எப்போ வரும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சார் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. சார் நான் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு கன்வெர்ட்டர் டிசி டு டிசி சாப்பரில் நடத்தியிருக்கேன். ஓகே, இந்த ஃபார்ம்ல டிசி டு டிசி சாப்பரில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டிசி டு டிசி சாப்பரில் பொதுவாக நம்ம எத்தனை கன்வெர்ட்டர்ஸ் பார்ப்போம், பக் கன்வெர்ட்டர் பார்ப்போம். நெக்ஸ்ட் பூஸ்ட் கன்வெர்ட்டர் பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஃபார்முலா, இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸில் இந்த கொஸ்டின் அடிக்கலாம். பக் பூஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் அவுட்புட் வோல்டேஜ் என்ன, திஸ் இஸ் டிவிடிசி. ஸோ இதில் அவுட்புட் வோல்டேஜ் என்ன, விடிசி பை 1 மைனஸ் டி. ஸோ இப்போ இவனோட அவுட்புட் வோல்டேஜ் என்ன, திஸ் இஸ் டிவிடிசி பை 1 மைனஸ் டி. ஓகேயா, ஸோ இதை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்ததான் ரெண்டாவது என்ன வேணும்னா, ஓகே இதெல்லாம் நான் தனியாக கொடுக்குறேன், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு,
ரெகுலராக இதை பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா என்னோட ஆர் கிரிட்டிக்கல் கேட்பாங்க, இல்லை எல் கிரிட்டிக்கல் கேட்பாங்க, இல்லை சி கிரிட்டிக்கல் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ், கிரிட்டிக்கல் இண்டக்டன்ஸ், கிரிட்டிக்கல் கெப்பாசிட்டன்ஸ் கேட்பாங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் இதோட ரிப்பல் கரண்ட் டெல் ஐஎல் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்பல் கரண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராகவே நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுப்பா. இதோட ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க கிளாஸஸ்ல டெரைவ் பண்ணியிருப்போம், அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். ஸோ ஓகேயா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் படிக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறாங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ், 20 கிலோ ஹெர்ட்ஸ். ஓகேயா? ஃப்ரீக்வன்சி வந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ்னு சொல்றாங்க. டியூட்டி சைக்கிள் டி கொடுத்துருக்காங்க. டி வந்து 0.5. அடுத்ததா லோடோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆர், த வேல்யூ ஆஃப் ஆர் வந்து 7 ஓம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கிரிட்டிக்கல் இண்டக்டன்ஸ் எல் கிரிட்டிக்கல், இதை தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. என்ன கன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்க பாருங்க, பூஸ்ட் கன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டரில் நீங்கள் போயிட்டு நம்ம கிளாஸ் நோட்ஸில் எல் கிரிட்டிக்கல்ன்ற ஃபார்முலாவை எடுங்களேன். ஸோ எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்னு நான் இங்கே எழுதுறேன். ஓகே, இது ஒரு பவுண்டரி கண்டிஷன்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம டெரைவ் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா? அந்த பவுண்டரி கண்டிஷன்றதை நீங்கள் டெரைவ் பண்ணி எடுத்துடலாம். ஒன்ஸ் அதை நீங்கள் டெரைவ் பண்ணி எடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அதையே பேஸ் பண்ணி பக்குக்கும் சொல்ல முடியும், பூஸ்ட்டுக்கும் சொல்ல முடியும், பக் பூஸ்ட்டுக்கும் சொல்ல முடியும். ஓகேயா? அப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைடில் நான் அந்த ஃபார்முலாவை டேரெக்டாக எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ எல் கிரிட்டிக்கலோட ஃபார்முலா. ஸோ இதை நம்ம கிளாஸ் நோட்ஸில் இருக்கும். எல் கிரிட்டிக்கல். ஓகேயா? எல் கிரிட்டிக்கல்ன்றது டி இன்ட்டு 1 மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ஓகே, 1 மைனஸ் டியோட ஹோல் ஸ்கொயர். அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் இன்டு டைம் சைக்கிள் டி ஆர்டி டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் நோட்டில் பார்த்துருக்கீங்க. ஸோ அதை டைரெக்டாக எடுத்துக்கிறேன், அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் தான் பண்ண போகிறேன், ஆன்சர் கிடைச்சிடும். டியூட்டி சைக்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? டி வந்து 1/2. கரெக்டா? டியூட்டி சைக்கிள் அவங்க கொடுத்துருக்கிறது 1/2. அடுத்ததா 1 மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். ரெசிஸ்டன்ஸ் 7. டைம் பீரியட்னா என்னப்பா? ஃப்ரீக்வன்சியும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அப்போ டைம் வேணும்னா t is 1/20k. அப்போ இது எப்படி எழுதலாம் சார்? 1/20ன்னா என்ன வரும்? தட் இஸ் 15 வருமா? அப்போ 50 மைக்ரோன்னு வரும், 10 to the power minus 6. ஓகேயா? 50 into 10 to the power minus 6. ஸோ டிவைடட் பை அகைன் ஒரு 2. ஓகே, இப்போ இதை ஃபர்தராக போட்டால் என்ன சார் வருது? 1/2 கீழே வந்துடும். ஆல்ரெடி அங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இப்போ இது என்ன? 1/2 மைனஸ் 1/2, அப்போ 1/4 மாறிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வேணால் இப்படி கூட எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா. ஓகேயா? 1/2 மைனஸ் 1/2, 1/2 அதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 1/4 இன்ட்டு 7 இன்ட்டு 50 இன்ட்டு 10 to the power minus 6 டிவைட் பை 2. ஸோ இப்போ இதை போடுறப்ப என்ன ஆகும் சார்? 1 இன்ட்டு 7 இன்ட்டு 50 இன்ட்டு 10 to the power minus 6 இருக்கும். ஸோ கீழே என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு 4 இன்ட்டு 2ன்னு இருக்கும். ஓகேயா? ஸோ 7 5 35 டிவைடட் பை 16. 350 இன்ட்டு டிவைடட் பை 16 10 to the power minus 6, that is micro. ஸோ அப்போ இண்டக்டன்ஸில் அப்போ மைக்ரோ ஹென்ரி. இதுதான் ஆன்சர் சார். 16 2 32, அப்போ என்ன வரும்? 32. 16 2 32, சரி. அப்போது என்ன இருக்கும்? 2.1 கரெக்டாக 21ன்னு வரும். 21 பாயிண்ட் சம்திங் வரணும். ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். எஸ், 21.9 மைக்ரோ ஃபேரடே இருக்கு. கிளியரா? ஸோ இப்போ திஸ் இஸ் 21.9 மைக்ரோ ஃபேரட்ஸ். ஆக்சுவலாக அது ஃபேரட் கிடையாது, ஹென்ரியில் வரணும். ஃபேரட்னு போட்டிருக்காங்க. கேட்கறது இண்டக்டன்ஸு, ஆனால் யூனிட்டு ஃபேரட் இல்லை, ஹென்ரி. எல்லாமே ஹென்ரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்பா, என்னோட பல்ஸ் வித் மாடுலேட்டரோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி எழுதியிருப்போம் சார்? நம்ம விஆர்எம்எஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்போம். விஆர்எம்எஸோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா விடிசி ஸ்கொயர் into 2d by pi 1/2. This is the expression.
கரெக்டா? VDC into 2D by pi into 1 by 2 னு எழுதுவோம். இதுக்கு ரூட் எடுத்தா என்ன சார் வரும்? VDC. ஸோ நெக்ஸ்ட் 2D by pi. இந்த ஆப்ஷன் என்ன இருக்கு? எஸ், இங்க மேட்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, இதையே நம்ம எப்படி எழுதலாம்னா VDC 2D by pi 1 by 2. ஸோ VDC VS ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நான் தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை. VDC ஆர் சப்ளை வோல்டேஜ் VS ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? எஸ், புரியுது தானேப்பா? ஸோ கிளியர் தானே? எதுனா டவுட் இருக்குன்னா கேளுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக நம்ம கெரியர் சிக்னல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் சிக்னலுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிருப்போம் கிளாஸஸில். ஸோ அந்த கிராஃப்ல இருந்து தான் இதோட ரேஷியோவை நம்மளும் டெரைவ் பண்ண முடியும். ஸோ இது என்னோட கெரியர் சிக்னல். ஓகேயா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இது என்னோட ரெஃபரன்ஸ் சிக்னலை வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ இது அப்படியே கீழே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணால் இதுதான் என்னோட கிவன் பல்ஸ். இதுதான், இப்படி தான் எனக்கு மல்டி பல்சஸ் கிடைக்கும். ஓகே, இதுதான் பல்ஸ் வித் மாடுலேஷன். பல்ஸோட வித்தை மாடுலேஷன் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா மல்டிபிள் பல்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் என்னோட பல்ஸ். இந்த சர்க்கிள்குள்ளே வரும். திஸ் இஸ் ஒரு பல்ஸ். அதே மாதிரி இதில் இன்னொரு பல்ஸ், இதில் இன்னொரு பல்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள், அதுதான் ஒரு பல்ஸ். ஸோ திஸ் இஸ் அனதர் பல்ஸ். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் இருக்கும். ஓகே அப்பா. ஸோ இப்போ இந்த டியூரேஷனை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபார் ஹாஃப் சைக்கிளுக்குன்னு தான் கேட்குறாங்க. கரெக்டாக? அப்போ ஹாஃப் சைக்கிளுக்கு கேட்குறாங்க. இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் நம்ம. ஹாஃப் சைக்கிள்னா இது தானே, இது ஹாஃப் சைக்கிள். ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டைம் வேணும், எனக்கு டைம் வேணும். ஓகேயா? அப்போ டைம்னா என்னதுப்பா? ஸோ திஸ் இஸ், இது என்னோட ரெஃபரன்ஸ் சிக்னலா? ஸோ என்னோட ரெஃபரன்ஸ் சிக்னலோட டைம்னா என்னப்பா? எப்போவுமே டைம்னா 1/by ஃப்ரீக்வன்சின்னு எழுதுவோம். கரெக்டா? ஸோ 1/by ஃப்ரீக்வன்சி. இது என்னது? இது பாதி டைம் தானே, இது வந்து ஃபுல் டைம்பா. திஸ் இஸ் த ஃபுல் டைம். ஏன்னா இதுதான் ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி தான் நம்ம வரைஞ்சோம். அப்போ இதுதான் ஒரு ஃபுல் சைக்கிள். ஓகே, திஸ் இஸ் ஃபுல் சைக்கிள். இட் இஸ் நோன் ஆஸ் 1 complete T. இதுதான் ஒரு கம்ப்ளீட் T. ஸோ இதை தான் நான் கீழேயுமே வரைய போகிறேன். திஸ் இஸ் 1 complete T. ஓகே, திஸ் இஸ் 1 complete T. ஸோ இந்த கம்ப்ளீட் T நம்ம கேரியரோட டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் TC. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னதுப்பா? திஸ் இஸ் T/2. என்னோட ரெஃபரன்ஸில் இருக்கிற பாதி சிக்னல். ஓகே, இது வந்து ரெஃபரன்ஸோட பாதி சிக்னல். அந்த லென்த் வந்து கேரியரோட ஃபுல் சிக்னல். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும்? டைமாக எப்பவுமே எழுதக்கூடாது, ஃப்ரீக்வன்சியாக தான் எழுதணும் நம்ம. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சியாக எழுதுறப்போ இது என்ன? டைம்னா 1/f. அப்போ இந்த டியூரேஷன் எப்படி எழுதலாம்? 1/2fன்னு எழுதலாம். அப்போ இந்த டியூரேஷன் எப்படி எழுதலாம்? 1/fcன்னு எழுதலாம். அவ்வளோதான் சார். ஓகேயா? அப்போ மேலே இருக்கிறது 1/2fன்னு சொல்லுவேன், கீழே இருக்கிறது 1/fcன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பல்சஸ் பர் ஹாஃப் சைக்கிள். அப்போ நம்பர் ஆஃப் பல்ஸ் பர் ஹாஃப் சைக்கிள். அப்போ ஹாஃப் சைக்கிளுக்கு வந்த பல்ஸ் என்ன? 1/2f. ஃபுல் சைக்கிளுக்கு வந்த பல்ஸ் என்ன? fc. அவ்வளோதான் சார். அப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா திஸ் இஸ் 1/2f into fc/1 வரும். ஃபைனலாக அப்போ என்னதுப்பா? fc/2f. திஸ் இஸ் n. ஓகேயா? அப்போ n = fc/2f. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க சார்? fc/2fன்னு வருதா? ஸோ இந்த இடத்துல இவங்க கொஷின்ல என்ன கொடுக்குறாங்க? அதை f0/2f0ன்னு கொடுக்குறாங்க. கரெக்டா? ஸோ இது அவங்க என்னன்னு கொடுக்குறாங்க? ஸோ கேரியர் மேலே இருக்கிறது கேரியர். ஓகேயா? இந்த இடத்துல கேரியருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். ஓகேயா? ஸோ இங்கே இருங்க, f0 and f are the frequencies for the carrier signal and reference signal. அப்போ f0ன்னா கேரியர். ஸோ இதை நீங்கள் பார்த்து போடணும். இவனை தான் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ f0 is carrier,
கீழே இருக்கிறது ரெஃபரன்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? FC தான் நம்ம கேரியர்னு சொல்லியிருக்கோமா, அப்போ அது F0 டிவைடட் பை 2F. ஓகேயா? அப்போ F0 டிவைடட் பை 2F அப்படின்றதான் எக்ஸ்பிரஷன். ஸோ நீங்கள் இதை எழுதக்கூடாது, F டிவைட் பை 2F0 எழுதக்கூடாது, மேலே கேரியர் சிக்னல் டிவைட் பை ரெஃபரன்ஸ் சிக்னல் தான் எழுதணும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் நம்ம கிளாஸஸ்லையும் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் என்னதுப்பா வருது? F0 divided by 2F. ஆப்ஷன் இட் இஸ் C. Next, the most efficient method of controlling the output voltage of the inverter circuit. Yes, இப்போ நம்ம பார்த்தோம்லப்பா அந்த மெத்தட் தான். ஸோ அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கிற ரொம்ப எஃபிஷியண்டான மெத்தடு. இதை வந்து எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். சரி, இது ஒரு இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். ஓகே, எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட்னா என்னதுன்னா, ஸோ இந்த இடத்துல இன்வெர்டர், எக்ஸ்டர்னல் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோல்னா இன்வெர்டரை யூஸ் பண்ணுறது, இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா சாப்பரை யூஸ் பண்ணுறது. சாரி, இது எக்ஸ்டர்னல் டிசி கண்ட்ரோல்ல, இது ஏசி கண்ட்ரோல். எக்ஸ்டர்னல் ஏசி கண்ட்ரோல்னா இன்வெர்டர், எக்ஸ்டர்னல் டிசி கண்ட்ரோல்னா சாப்பர். ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் இருக்குல்ல, PWM, இது ஒரு இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் மெத்தடுக்கு பேர் என்னன்னா, இது ஒரு இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இதுக்காக புதுசாக எதுனா ஒரு எக்யூப்மெண்ட்டோ கன்ஸ்ட்ரக்ஷனோ வாங்குறோம்னா வாங்குறது கிடையாது. ஸோ என்னோட பல்ஸோட வித்தை மாடிஃபை பண்ணி என்னோட தேவையான அவுட்புட் வோல்டேஜை எய்ம் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஆனால் என்னோட எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோலெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, அடிஷ்னலாக இந்த எனர்ஜியை ஒரு இன்வெர்ட்டருக்கு கொடுத்து அதுக்கப்புறமா அதை மாற்றி திரும்பவும் மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி மல்டி ஸ்டேஜ் வரும், அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல். ஸோ சிங்கிள் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல். இந்த PWM கண்ட்ரோல்ன்றது ஒரு இன்டர்னல் வோல்டேஜ் கண்ட்ரோல். இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜாக இருக்கிறதுனால எனர்ஜின்றது லாஸ் அதிகமாக ஆகாது. நீங்கள் மற்ற கண்ட்ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது டபுள் ஸ்டேஜ். ஸோ ஓகே, ஒரு எனர்ஜியை ஃபர்ஸ்ட் இன்வெர்ட்டருக்கு கொடுத்து ஏசியா மாத்திட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்ப டிசியா கொடுக்கறதுக்கு நீங்க டைரக்டா இவனை யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ அப்போ இவன் தான் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட் மற்ற எல்லா மெத்தட்ஸை விட. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ நான் பார்த்தேன்னா ஃபார்முலாஸ் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இந்த ஸ்டெப் அப் சாப்பரோட அவுட்புட் வோல்டேஜ் பார் இன்புட் வோல்டேஜோட எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. நம்ம கிளாஸஸ்ல பார்த்தோமா, இப்போதான் எழுதணும். ஸோ V0 is equivalent to VDC divided by 1 minus D. ஓகே, இவங்க இந்த VDC-யை VS-ன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, இவங்க என்ன கேட்குறாங்க, V0 by VS கேட்குறாங்க. அப்போ V0 by VDC-யோட ரேஷியோ தட் இஸ் 1 by 1 minus D. கிளியரா சார்? இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான், இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, சரிங்களா? அப்போ therefore V0 by VDC is equivalent to 1 divided by 1 minus D. இருக்கா? ஆப்ஷன் இட் இஸ் B. சார் நெக்ஸ்ட் கொடுக்குறாங்க சார், என்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஹாஃப் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர் இருக்கு. ஸோ ஹாஃப் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர், சிங்கிள் ஃபேஸ் ஹாஃப் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். ஸோ ஹாஃப் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயருக்கு இன்னொரு பேர் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம், அது நத்திங் பட் செமி கன்வெர்ட்டர். ஓகேயா? இப்போ இந்த செமி கன்வெர்ட்டர் எதுக்கு கனெக்ட் பண்றாங்க? ஒரு ஹீட்டரோட கனெக்ட் பண்றாங்க. ஓகே, திஸ் இஸ் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை. ஓகே, இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை. இங்க எனக்கு என்ன இருக்கு? ஹீட்டர் இருக்கு, சரி செமி கன்வெர்ட்டர் இருக்கு. ஓகே, இங்க ஒரு செமி கன்வெர்ட்டர் இருக்கு. ஸோ இப்போ ரைட் சைட்ல என்ன இருக்குன்னா ஒரு ஹீட்டர் இருக்கு. ஹீட்டர்ன்றது என்னப்பா? இட் இஸ் a resistive load. ஹீட்டர் ரெசிபேட் பண்றது எப்பவுமே ரெசிஸ்டரா மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ரெசிஸ்டிவ் லோடு தான் ஹீட்டர் டிசிபேட் பண்ணும். அப்போ therefore it is treated as R load. இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நார்மலா செமி கன்வெர்ட்டரோட நார்மல் கண்டினியூஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணா ஆன்சர் தப்பு. ஓகேயா? ஏன்னா இங்க யூஸ் பண்ண போறது ரெசிஸ்டர். அப்போ இங்க நமக்கு வரப்போற கண்டக்ஷன் வந்து இட் இஸ் a discontinuous conduction நடக்கும். இங்க discontinuous conduction will happen.
சார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் என்னன்னா இது பிம்ப்ராவோட புக் பேக் கொஷின். பவர் எலக்ட்ரானிக்ஸ் பை பிஎஸ் பிம்ப்ரா நம்ம ரெகுலராகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது தான். சார் புக் பேக்ஸை பார்த்துட்டு போங்க. அப்படி புக் பேக்ஸை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அதே கொஷின் கேட்பாங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு தேவைப்படுற டைமை வந்து குறைச்சிக்க முடியும். ஏன்னா இந்த கொஷின் நீங்கள் புக் பேக் பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக 250 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் இப்போ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணாதான் தெரியும் 250யா 350யான்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால தான் நம்ம புக் பேக்கை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இது ஒரு புக் பேக் கொஷின் தான்ப்பா, சரிங்களா? இங்கே புக் பேக் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயுமே ஒவ்வொரு ஏரியா கேட்பாங்க. ஸோ கன்வெர்ட்டரில் கேட்பாங்க, அடுத்ததா எஸ்எம்பிஎஸ்ல, ஸோ சாப்பர்ஸில், ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டர்ஸில். ஸோ இந்த ஏரியாலெல்லாம் நமக்கு புக் பேக்ஸ் கேட்குறாங்க. அந்த ஏரியாலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடணும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன். அப்போ நீங்கள் அந்த கண்டினியூஸ் கண்டக்ஷனுக்கான ஃபார்முலா எழுதக்கூடாது. ஆல்ஃபா எப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குதுன்னா 90 டிகிரியில் தான் இது வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ இதோட வேவ் ஃபார்ம் நம்ம ஆக்சுவலாக வரையணும். ஓகேயா, இப்போ இதோட வேவ் ஃபார்ம் வரைஞ்சோம்னா அப்புறமா தான் நமக்கு அந்த பேசிக் ஐடியா வரும், இந்த அவுட்புட்டோட எக்ஸ்பிரஷன். ஓகேயா, ஸோ இப்போ இதோட வோல்டேஜை வரைகிறோம். வோல்டேஜ் ஆர் கரண்ட் வேவ் ஃபார்ம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஆல்ஃபா வந்து π/2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஆல்ஃபா வந்து 90 டிகிரி, அதை நான் π/2ன்னு எழுதுறேன். ஓகேயா, π/2ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எங்கேயே முடிஞ்சிடும்னா பையிலேயே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே கண்டக்ஷன் இருக்காது. ஏன்னா இருக்கிற லோடு வந்து ரெசிஸ்டிவ் லோடு. ரெசிஸ்டிவ் லோடு என்னவாகாது, ரிவர்ஸ்ல கரண்ட்டை சர்க்குலேட் பண்ணாது. ஆனால் இது ஒரு ஆர்எல்இ லோடா இருந்தால் கண்டினியூஸ் கண்டக்ஷன் வந்திருக்கும். இல்லை ஒரு ஆர்எல் லோடா இருந்தால் கூட கண்டினியூஸ் கண்டக்ஷன் வந்திருக்கும். ஆனால் இது ஒரு ரெசிஸ்டிவ் லோடா இருக்கிறனால டிஸ்கண்டினியூஸ் கண்டக்ஷன் தான் வரும். அப்போ இது கட் ஆகிடும். செப்பரேட்டாக அதே மாதிரி இன்னொரு வேவ் ஃபார்ம் வரும். திஸ் இஸ் ஆல்சோ ஆல்ஃபா பிளஸ் π/2. இங்கே திஸ் இஸ் 2π. ஆக்சுவலாக இந்த கண்டக்ஷன் இப்படி தான் சார் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள், ஹாஃப் சைக்கிள், அடுத்த ஒரு ஹாஃப் சைக்கிள், பாதி சைக்கிளாக தான் இருக்கும். கண்டினியூஸாக கரண்ட் போகவே போகாது அந்த ஹீட்டரில். ஓகேயா, ஸோ அப்போ இதை பார்த்த உடனே என்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்னது சார், இதில் போகிற பவர் தான் வேணும் எனக்கு. ஐ நீட் பவர். ஸோ இப்போ பவர் இந்த ரெசிஸ்டர் லோடு எப்படி எழுதலாம்? பவர் எப்பவுமே எய்தர் v² /Rன்னு எழுதலாம், இல்லைனா I² into Rன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ I² into Rன்னு எழுதலாம். சார் இதை நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து வேல்யூ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிற வேல்யூ. பட் ப்ரொசீஜரும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வேல்யூ ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருந்துச்சுன்னா என்னால் அப்ராக்சிமேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்க, இந்த வேவ் ஃபார்மை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த வேவ் ஃபார்மில் என்ன ஆயிருக்கு சார், என்னோட விஎம் வேல்யூ பாதியாக குறைஞ்சிருக்கா? அப்போ கரண்ட் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இப்படி இருந்திருக்கணும். ஓகேயா, ஆக்சுவலாக எனக்கு இப்படி இருந்திருக்கணும், இது பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது ஜஸ்ட் ஒரு உங்களோட ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன். பட் ஆனால் இது ப்ரொசீஜர் கிடையாது, நான் சொல்லித்தரேன். ஓகேயா, அப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு. அப்போ இது பாதியாக குறையிறப்ப இதை ஸ்கொயர் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், 1/4ன்னு வந்துடும். அப்போ 1/4 into Rன்னு வரும். ஓகேங்களா, ஸோ என்னோட பவர் என்னவா இருக்கும்னா, ஆக்சுவலாக இதோட ரேட்டிங் என்ன, இந்த ஹீட்டரோட ரேட்டிங் என்ன, 1 கிலோவாட், அதாவது 1000 வாட். ஓகேயா, இந்த ஹீட்டரோட பவர் என்னன்னா 1000 வாட் ரேட்டட் பவர். நீங்க இங்க ரேட்டட் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த ஹீட்டர் 1000 வாட்ஸ் எடுத்துக்கும். ஆனா இங்க கொடுத்தது பாதி வோல்டேஜ் தான் கொடுத்துருப்போம். ஓகேயா, பாதி வோல்டேஜ் கொடுத்ததுனால அதை ஸ்கொயர் பண்றப்போ இன்னும் 4/5 டைம்ஸா குறைஞ்சிரும். அப்ப ஆன்சர் வந்து 250. ஓகேயா, ஆன்சர் வந்து 250. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. பட் ப்ரொசீஜர் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்னா, இந்த இன்டெக்ரல் பண்ணணும். இந்த இன்டெக்ரல் நம்ம பண்ணியிருப்போம் கிளாஸஸ்ல. ஸோ எனக்கு என்ன வேணும் சார், எனக்கு இந்த முறை IRMS வேணும். ஓகே, அப்போ IRMS ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/π. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 1/π. நெக்ஸ்ட் என்னதுப்பா, Vm/R ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா டு பை. லிமிட் எங்கிருந்து வரும், ஆல்ஃபால இருந்து பை வரைக்கும். ஆக்சுவலா இது ஆல்ஃபா, π/2ன்னு போடக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் ஆல்ஃபா. ஸோ இங்க π/2ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால நான் π/2ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, இது வந்து எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பாருங்க. இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஆல்ஃபால இருந்து பை வரைக்கும் தொடங்கும். பையில வந்து முடியுது, ஆல்ஃபால தொடங்குது, பையில முடியுது. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் இன்னும் கொஞ்சம் தனியா எழுதுறேன். So IRMS whole square is equivalent to
1 divided by pi. இந்த வேவ் ஃபார்ம் எங்க தொடங்குதுன்னா ஆல்ஃபால தொடங்குது, எங்க முடியுதுன்னா பையில முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் Vm by R ஓட ஹோல் ஸ்கொயர், இதுதான் Im ஸ்கொயர்னு சொல்லுவேன். sin ஸ்கொயர் ஒமேகா டி dt. ஆக்சுவலா இதுதான் இந்த இன்டெக்ரல் நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா இந்த IRMS ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த இன்டெக்ரல் நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா இந்த IRMS ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். இதுதான் IRMS. ஓகேயா, IRMS ஸ்கொயர் தெரிஞ்சிடும். அடுத்ததா இந்த ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட தான் பவர் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ நமக்கு தெரியும் பவர் ஈக்குவலன்ட் டு எப்படி எழுதலாம்ப்பா? ஸோ தட் இஸ் V ஸ்கொயர் டிவைட் பை ஆர்னு எழுதலாம், இல்லைனா I ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாம், I ஸ்கொயர் இன்டூ ஆர்னு எழுதலாம். ஸோ நான் இங்கே I கண்டுபிடிச்சனால I எடுத்துக்கிறேன். அப்போ R வேணும்னா என்ன செட் பண்ணலாம்? P பை I ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆருக்கு P பை I ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, ஸோ இதை தனியாக நீங்கள் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இது பவர், இது வோல்டேஜ் 220. ஓகேயா, ஸோ இந்த வோல்டேஜ் தான் இருக்கு. அப்போ V ஸ்கொயர் பை ஆர் தான் எழுதிக்கணும். பவர் வேணும்னா ஸோ இங்கே இருங்க, V ஸ்கொயர் பை ஆர்னு தான் எழுதணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா பவர் 1000 டிவைடட் பை வோல்டேஜ் என்ன 220 ஸ்கொயர், அவ்வளோதான் சார். இது என்னோட ரெசிஸ்டிவ் லோடோட ரெசிஸ்டர், அதாவது என் ஹீட்டர் இருக்குல்ல, அந்த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ திஸ் இஸ் த ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் RH. ஸோ இப்போ இதை தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். கிளியரா? அப்போ ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ஹீட்டரோட பேராமீட்டரை போய் பார்க்கணும். ஹீட்டரோட பவர் என்ன? 1000 வாட்ஸ். ஹீட்டரோட வோல்டேஜ் என்ன? 220. அப்போ அதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ரெசிஸ்டர் கிடைச்சிரும், ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அடுத்ததா இந்த வேவ் ஃபார்ம், இந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம்ல இருந்து நான் IRMS வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் சார். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் வந்து அதோட டெரிவேஷனை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ IRMS வேணும் அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நான் எழுதுறேன். Vm டிவைட் பை √2 பை அப்படின்னு எழுதலாம். அடுத்ததா பிராக்கெட்ல பை மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் 1/2 சைன் ஆஃப் 2 ஆல்ஃபா இன்டூ 1/2. ஓகேயா, இங்க Vmன்றது பீக் வேல்யூ, இங்க வோல்டேஜ் என்ன? 220. ஸோ இங்க கொடுத்துருக்கிற வோல்டேஜ் 220. அப்போ Vm வேணும்னா 220 இன்டூ √2. ஓகேயா, அப்போ ஃபைனலா 220 இன்டூ √2 டிவைட் பை √2 இன்டூ பை. இந்த ஹோல் தான் இருக்கு பை. ஸோ அடுத்ததா பை மைனஸ் ஆல்ஃபான்றது என்ன? 90 டிகிரி, தட் இஸ் பை பை 2 பிளஸ் 1/2 இன்டூ சைன் ஆஃப் 2 பை பை 2. திஸ் இஸ் 1/2. சார் சைன் ஆஃப் பைன்றது 0 ஆகிடும், இட் பிகம் 0. ஸோ ஃபைனலா 220 √2 பை √2 பை. ஓகேங்களா, அப்போ ஃபைனலா 3 பை 4 பை 2 பை மைனஸ் பை. அப்போ 4 பை பை 2ன்னு வரும் பிளஸ் 0. ஏன்னா இது 0 ஆகிடுது. இங்கே என்ன இருக்குது? √1/2ன்னு இருக்குது. ஸோ ஃபைனலாக இதை நீங்கள் போட்டிங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 250 வாட்ஸ். ஆக்சுவலாக இது கரண்ட்டு. ஓகே, திஸ் இஸ் கரண்ட் மட்டும்தான். ஸோ இப்போ கரண்ட் எனக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ யூ வில் கெட் somewhat amperes. இப்போ பவர் வேணும்னா என்ன சார்? த IRMS ஸ்கொயர் இன்டூ RH ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 வாட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகே அப்பா, ஸோ இதோட ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணுன்றது புரியுது, ரைட்? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டிவ் லோடு கொடுத்தாங்கன்னா இதுதான் கிவன் ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணி RMS கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, RMS கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெசிஸ்டரோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேயா, ஸோ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 250 வாட் தான். ஓகே, இது வந்து ESCல கேட்டிருக்காங்க. இது வந்து ரெகுலர் புக் பேக் கொஷின், அதனால கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இது கொஞ்சம் பெரிய கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஸோ ரிப்பல் ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம். கரெக்டாக சிங்கிள் ஃபேஸ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயருக்கு ரிப்பல் ஃபேக்டர் பார்த்துருப்போம், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கும் ரிப்பல் ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ என்னது சார் ஹாஃப் வேவுக்கு ரிப்பல் ஃபேக்டர் என்னது, ஃபுல் வேவுக்கு ரிப்பல் ஃபேக்டர் என்னது? ஹாஃப் வேவுக்கு 1.21. ஸோ ஃபுல் வேவுக்கு சார், ஃபுல் வேவ்ல பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, மிட் பாயிண்டாக இருந்தாலும் சரி,
ஓகேயா bridge or midpoint converter ரெண்டுத்துக்குமே என்னது தான் சார் வரும் 0.482 தான் வரும் ஓகே இது நம்ம கிளாसेसல டெரைவ் பண்ணிருப்போம் இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஓகேயா அப்ப therefore இதோட வேல்யூ என்னன்னா 0.482 சோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது ரிப்பல் ஃபேக்டர் மட்டும் கிடையாதுப்பா டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் DF கூட கால்குலேட் பண்ணுவாங்க cos of alpha by 2 சோ அதுவுமே நமக்கு கேட்பாங்க டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அது எல்லாமே ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா எஸ் அதே மாதிரி தான் இந்த முறை என்ன கொடுக்கறாங்கன்னா ஒரு AC வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு சோ ஒரு சிங்கிள் ஃபேஸ் AC வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு அந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெசிஸ்டிவ் லோட ஃபீட் பண்ணுது சோ இன்புட் வோல்டேஜ் 230 frequency 50 Hz the firing angle 45 degree determine the RMS value of output voltage ன்னு சொல்றாங்க இப்போ நம்ம எழுதணும்ல சார் ஒரு எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி தான் இதுக்குமே எக்ஸ்பிரஷன் வரும் ஓகேயா இதோட VRMS எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா VRMS is again Vm divided by root 2 pi next அதுல எப்படி இருந்துச்சு pi minus alpha plus 1 by 2 sin 2 alpha ன்னு இருந்துச்சா அதே தான் இங்கேயுமே சேம் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஓகேங்களா பட் ஆல்பா வேல்யூ வேற ஓகேயா ஆல்பாவோட வேல்யூ வேற சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் சார் நமக்கு எஸ் அப்ப Vm ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்திருக்காங்க 230 கொடுத்திருக்காங்க 230 into root 2 divided by root 2 into root pi அடுத்ததா pi minus alpha எவ்வளவு 45 degree அப்ப pi minus pi by 4 next plus 1 by 2 sin of 2 into pi by 4 into 1 by 2 சரி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா what we will get 220 volt அப்படினு சொல்லிட்டு வரும் ஓகே இத வந்து சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு 220 volt அப்படினு சொல்லிட்டு வரும் ஓகேப்பா சோ இந்த மாதிரி AC வோல்டேஜ் சிங்கிள் ஃபேஸ் AC வோல்டேஜ் ரெகுலேட்டர் சோ கண்ட்ரோலர் சோ இது எல்லாமே நீங்க ஃபார்முலாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா சிம்பிளா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போயிரலாம் ஓகேங்களா அடுத்ததா the ratio of RMS value to the DC value நம்ம கிளாसेसல பார்த்தோமா ரிப்பல் ஃபேக்டர்னா என்னதுப்பா சோ இல்ல ஃபார்ம் ஃபேக்டர் தான் இது ஃபார்ம் ஃபேக்டர்னா என்னதுப்பா நம்ம பார்த்தோம் சோ RMS value of voltage divided by average value of voltage average value தான் நம்ம DC value ன்னு சொல்லுவோம் கரெக்ட்டா அப்ப இந்த given statement என்ன சொல்லி இருக்காங்கன்னா RMS by average தான் கொடுக்கறாங்க அப்ப இது வந்து ரிப்பல் ஃபேக்டர் இது வந்து ஃபார்ம் ஃபேக்டர் தான் அப்ப ரிப்பல் ஃபேக்டர்னா என்னது இங்க கொடுத்தது ஃபார்ம் ஃபேக்டர் அப்ப ரிப்பல் ஃபேக்டர்னா என்னதுப்பா எஸ் ரிப்பல் ஃபேக்டர் நம்ம என்ன எழுதலாம்னா ஹார்மோனிக் கண்டென்ட் இன் AC ஹார்மோனிக் கண்டென்ட் இன் DC நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ரிப்பல்னா என்னதுப்பா AC கண்டென்ட் இன் DC வேவ்ஃபார்முக்கு பேரு தான் ரிப்பல் அப்ப எவ்வளவு AC வேவ்ஃபார்ம் இருக்குன்றத ஃபேக்டரா சொல்றதுக்கு பேரு தான் ரிப்பல் ஃபேக்டர் சிம்பிள் தான் ஒரே ஒரு வார்த்தையா சொல்லலாம் ரிப்பல்னா என்னது AC கண்டென்ட் இன் DC ல இருக்கிற AC கண்டென்ட் ஓகேயா அப்ப therefore form factor is 1.11 sinusoidal க்கு கரெக்ட் ஓகே 1.11 for sine wave க்கு ஓகே இது நம்ம சர்க்யூட் தியரியில இருந்து கேட்பாங்க சோ இது வந்து சர்க்யூட் தியரியில இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இன்னும் பார்த்திருப்போம் இந்த ஃபார்முலாவே நம்ம சர்க்யூட் தியரியில தான் பார்த்தோம் கரெக்ட்டா சோ அடுத்ததா ரிப்பல்னா என்னதுப்பா ரிப்பல் ஃபேக்டர் எழுதலாம் சோ இத சிம்பிளா எப்படி எழுதலாம்னா AC content divided by DC value சோ அப்ப DC வேல்யூல எவ்வளவு AC content இருக்கு அதோட எக்ஸ்பிரஷனுக்கு பேரு தான் ரிப்பல் ஃபேக்டர் சோ AC contentனா என்னதுப்பா சோ இப்போ என்கிட்ட ஒரு XAC ன்னு இருக்கு XAC னா என்ன அர்த்தம் X into DC value X into fundamental X1 ன்னு எழுதுவேன் X1 plus X2 plus X3 plus X3 X4 சோ இந்த மாதிரி எழுதுறேன் இது எல்லாமே AC வோல்டேஜ் ஓகேயா சோ இதல நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன்னா XAC minus XDC ஓகேயா சோ இதில இருந்து DC வேல்யூ மட்டும் நான் கழிச்சிட்டு அதுக்கு அப்புறமா என்னோட வேல்யூ எழுதுறதுக்கு பேரு தான் ரிப்பல் ஃபேக்டர் இது எப்படி எழுதலாம்னா நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் கிளாसेसல எழுதி இருப்போம் சோ ரூட் ஆஃப் XR ஸ்கொயர் minus XDC ஸ்கொயர் divided by XDC கரெக்ட்டா இதுதான் ரிப்பல் ஃபேக்டரோட ஃபார்முலா சோ இல்லனா வேற எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ம் ஃபேக்டர் FF னா ஃபார்ம் ஃபேக்டர் -1
ஓகேயா? ரிப்பல் ஃபேக்டர் இப்படி 3 வகையில எழுதலாம்ப்பா. ஒன்று ஃபார்ம் ஃபேக்டரை ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணி ரூட் பண்ணீங்கன்னா அது பேர் ரிப்பல் ஃபேக்டர். இல்லைன்னா XR - XDயோட ஹோல் ஸ்கொயரை ரூட் பண்ணி XDயோட டிவைட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரும் ரிப்பல் ஃபேக்டர் தான். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்முலாஸ் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸஸ்ல பார்த்தது தான். ஸோ அடுத்ததாக ரெக்டிஃபிகேஷன் எஃபிஷியன்சிலாம் நம்ம அங்கே கிளாஸில் அனலாக்ல பார்த்துருப்போம். இங்கே நம்ம பார்க்க மாட்டோம். பவர் எலக்ட்ரானிக்ல யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இது எல்லாமே அனலாக்ல இருக்கிற கொஸ்டின். ஆக்சுவலாக இதுவே ஒரு அனலாக் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து சி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டரில் ஒரு ஆல்ஃபாவோட எந்த ஆப்ரேஷனுக்கு இன்வெர்டர் ஆப்ரேஷன் வருதுன்னு சொல்றாங்க. சார் நம்ம கிளாஸஸ்ல ஃபுல் கன்வெர்ட்டரை பத்தி பார்த்துருப்போம், செமி கன்வெர்ட்டரை பத்தி பார்த்துருப்போம். அதாவது செமி கன்வெர்ட்டர் தான் ஹாஃப் கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் மேஜரா என்ன டிஃபரெண்ட்? இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபுல் கன்வெர்ட்டர்ல என்னால் என்ன பண்ண முடியும், செமி கன்வெர்ட்டர்ல என்னால் என்ன பண்ண முடியும்? சார் ஃபுல் கன்வெர்ட்டரை என்ன பண்ணோம்? ஆல்ஃபா லெஸ்ஸர் தென் 90 டிகிரிக்கு ரெக்டிஃபையராகவும் வேலை செய்வார். இவர் ஆல்ஃபா கிரேட்டர் தென் 90 டிகிரிக்கு இன்வெர்டரா வேலை செய்வார். ஓகேயா? ஸோ இவரு என்னோட ஃபுல் கன்வெர்ட்டர் ரெக்டிஃபையராகவும் வேலை செய்யும், இன்வெர்டராகவும் வேலை செய்யும். ஆனால் செமி கன்வெர்ட்டர் என்ன பண்ணாது சார்? நோ, இது வந்து எப்பவுமே இட் இஸ் ரெக்டிஃபையர்னா ரெக்டிஃபையர் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரெக்டிஃபையர் தான். ஸோ இப்போ இங்க கொஸ்டின் கேட்கறது என்ன கேட்கறாங்க? சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டர் RLE லோடு. ஸோ இட் இஸ் ஆக்டிங் as a லைன் கம்யூட்டேட்டட் இன்வெர்ட்டர். அப்போ ஃபயரிங் ஆங்கிள் என்ன? இன்வெர்ட்டரா இருக்கணும்னா ஃபயரிங் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரியா இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி. To operate as an inverter, the firing angle should be greater than 90 degree. ஓகேயா? அது ஒரு இன்வெர்ட்டரா வேலை செய்யணும்னா ஃபயரிங் ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 டிகிரிக்கு மேலே தான் சார் இருக்கும். புரியுதுங்கல்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? எஸ், நம்ம கிளாஸஸ்ல பவர் லாஸ் இன் மாஸ்ஃபெட், பிஜேடி இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸஸ்ல நடத்திருப்பேன். மாஸ்ஃபெட் எழுதுறப்போ பவர் லாஸ் IRMS ஸ்கொயர்னு எழுதியிருப்பேன். ஆனால் பிஜேடி எழுதுறப்போ I ஆவரேஜ் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு போனோம்ப்பா கிளாஸஸில். ஸோ நம்ம கிளாஸஸில் கொடுத்தது தான் இது. ஸோ பவர் லாஸ் இன் மாஸ்ஃபெட். ஸோ என்னது? IRMS ஸ்கொயர் இன்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மாஸ்ஃபெட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் கொடுக்கலப்பா, கரண்டோட வேல்யூ IRMS வேல்யூ கொடுக்கலப்பா, அதுக்கு பதிலாக வேவ் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. இந்த வேவ் ஃபார்ம்ல இருந்து எனக்கு IRMS எடுக்கிறது எப்படிப்பா? நம்ம கிளாஸஸ்ல ஒரு வேல்யூ பார்த்துருப்போம். மேக்னிடியூட் ஸ்கொயர் இன்டு ஃபங்க்ஷன் டைம் டிவைட் பை டோட்டல் டைம் இன்டு 1/√2. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த வேவ் ஃபார்மோட RMS வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா இந்த வேவ் ஃபார்மோட RMS வேல்யூவை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த RMS வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பவர் லாஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மேக்னிடியூடு என்னது? இதுதான் மேக்னிடியூடு. ஸோ இப்போ திஸ் இஸ் 12 ஸ்கொயர். ஃபங்க்ஷன் டைம் என்னது? பை வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேயா? ஃபங்க்ஷன் பை வரைக்கும் தான் இருக்கு. ஆனால் டோட்டல் டைம்ன்றது 2π. ஓகேயா? பை வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் இருக்கு, ஆனால் டோட்டல் டைம்ன்றது 2π 1/√2. ஸோ இப்போ இது என்னப்பா? திஸ் இஸ் 144 into 1/2 the whole square 1/2ன்னு வரும். ஸோ 144 ரூட் எடுத்தால் அகைன் 12 வரும், 2 ரூட் எடுத்தால் அகைன் √2ன்னு வரும். ஓகே, அப்போ IRMS வேல்யூ என்னன்னா 12/√2 சார். ஓகேங்களா? அப்போ என்னோட IRMS ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 12/√2. ஸோ இப்போ பாருங்க, இப்போ எனக்கு என்ன வேணும்? பவர் லாஸ் வேணுமா? இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம் பவர் லாஸ். So that is 12/√2 ஸ்கொயர். ஆன் எனக்கு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க, ஆன் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க 0.2. ஸோ 0.2 நம்ம எப்படி எழுதலாம்? 2/10 எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்க 144 divided by 2 into 2/10. ஓகே, இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 14.4 வாட்ஸ் வரும். ஓகேயா? ஸோ இதோட எனர்ஜி என்ன? 14.4 வாட்ஸு.
ஓகேயா. the energy is 14.4 watts. சார் ஆக்சுவலா இதுல பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஆஃப் த டயோடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்னா என்னதுப்பா? during the off state of diode during reverse bias அப்படின்னு சொல்லலாம். reverse bias of diode, the voltage that appears across. So diode வந்து reverse bias ஆயிருக்கிறப்போ அந்த டயோடுக்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் அப்பியர் ஆகுதோ அந்த வோல்டேஜ் தான் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஆஃப் டயோடுன்னு சொல்றோம். ஓகே, during reverse bias of diode the voltage that appears across it is known as peak inverse voltage of diode. ஓகேயா. சோ இப்போ இவன் வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகுறானா என்ன ஆயிடுவான்? இஸ் ஓபன் ஸ்விட்ச். ரிவர்ஸ் பயாஸ் ஆச்சுன்னா ஒரு டயோடு ஓபன் ஸ்விட்ச் ஆகும். க்ளோஸ் பயாஸ் ஃபார்வர்ட் பயாஸ் ஆச்சுன்னா க்ளோஸ்டு ஸ்விட்ச் ஆகும் இருக்கும். நமக்கு தெரியும் ரிவர்ஸ் பயாஸ்னா ஓபன், ஃபார்வர்ட் பயாஸ்னா க்ளோஸ். அப்போ இது ஓபனா இருக்கிறப்போ ஜஸ்ட் இந்த வோல்டேஜ் நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியதுதான் சார். இந்த பாத்திர கேவிஎல் எழுதுங்க. ஸோ கேவிஎல் எழுதுனா என்ன வரும்? சிம்பிளா நம்ம எழுதிடலாம். பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவலன்ட் டு வி பீக் பிளஸ் விடிசி. வி பீக்ன்றது என்ன? 300 வோல்ட், அதுதான் பீக் வோல்டேஜ். விடிசின்றது என்ன? 100, that is 400 வோல்ட். அப்போ இந்த டயோடு ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது இல்லப்பா, அப்படி ரிவர்ஸ் பயாஸ் ஆகுறப்போ இந்த டயோடுக்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 400 வோல்டேஜ் வந்து அந்த டயோடுக்கு அக்ராஸா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஆஃப் டயோடு. அடுத்தது போவோமா? அடுத்ததான் நம்ம கிளாஸஸ்லயே பார்த்திருப்போம். மாஸ்ஃபெட்ன்றது என்ன டிவைஸ்? மாஸ்ஃபெட் இஸ் a voltage control device. current control device யாரு? BJT. voltage control device. next BJT, current control device. ஓகே, அப்ப therefore இங்க என்ன ஸ்டேட்மென்ட் கரெக்ட்? MOSFET is uncontrolled device. தப்பு. MOSFET is a voltage control device. அடுத்ததா what are the major advantages of IGBT over SCR in power electronics? சார் நீங்க வந்து SCR யூஸ் பண்றதுக்கு பதிலா IGBT யூஸ் பண்றதுக்கான மேஜர் அட்வான்டேஜ் என்ன? எது ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ்னு கேக்குறாங்க. சார் நீங்க வெயிட்ன்றது ஒரு பாராமீட்டர் கிடையாது. ஓகே, சோ இங்க வெயிட்ன்றது அவ்வளவு பெரிய பாராமீட்டர் கிடையாது. சோ அடுத்த பாராமீட்டர் இருக்கு பாருங்க, செல்ஃப் கம்யூட்டேட்டிங் கெபாசிட்டி. செல்ஃப் கம்யூட்டேட்டிங்னா என்ன? கம்யூட்டேட்டிங்னா அதோட ஓனாவே அதை ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது எஸ்சிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்சிஆர் டஸ் நாட் ஸ்விட்ச் ஆஃப் இட்ஸ் பை ஓன். ஓகே, எஸ்சிஆரை நீங்க ஒரு ஃபீல்டு கரண்ட்டை கொடுத்து, சாரி ஃபீல்டு கரண்ட் கிடையாது, ஆனோடு கரண்ட். ஓகேங்களா? ஆனோடு கரண்ட்டை கொடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது. எஸ்சிஆர் can't be switched off, can't be switched off by anode current. ஓகேங்களா? சோ எஸ்சிஆருக்கு நீங்க ஆனோடு கரண்ட்டை கொடுத்து அதை ஆஃப் பண்ண முடியாது, ஆனா IGBT ஆஃப் பண்ண முடியும். ஓகேயா? சோ IGBT has self commutating capacity. IGBT can off by its own gate current. Okay, gate current turn off the IGBT. And therefore IGBT has self commutating capacity ன்னு சொல்லலாம். IGBT நம்மளால ஆஃப் பண்ண முடியும்பா. ஸோ சப்ளையை கொடுத்து ஆஃப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐஜிபிடியை பொறுத்த வரைக்கும் நம்மளால அதை ஆஃப் பண்ண முடியும், ஆனால் எஸ்சிஆரை நம்மளால ஆஃப் பண்ண முடியாது. பட் இதுதான் என்னோட ரீசனா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஓகேயா? ஐஜிபிடியை நம்மளால ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்படி பார்த்தா ஜிடிஓ கூட நம்மளால ஆஃப் பண்ணிக்க முடியும், மாஸ்ஃபெட்டை நம்மளால ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்போ நிறைய டிவைசஸ் நம்மளால ஆஃப் பண்ணிக்க முடியுது. ஸோ எஸ்சிஆரை முடியல, அவ்வளவுதான். அப்போ நான் வந்து அந்த டிவைசஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லையே. கரெக்டா? அப்போ நான் வந்து ஜிடிஓ எல்லாம் யூஸ் பண்றது இல்லையே. ஜிடிஓக்கு கூட ஒரு கெப்பாசிட்டி, அது செல்ஃப் கம்யூட்டேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு ஜிடிஓக்குமே, ஆனா அதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்லையே. நீங்க இன்வெர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஐஜிபிடிஸ் தான் இருக்கும். அப்ப ஏன் நான் ஐஜிபிடியை ரொம்ப அதிகமா யூஸ் பண்றேன்னா,
எப்பவுமே ஒரு பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸை பொறுத்த வரைக்கும் அதோட தெர்மல் ஃபெயிலியர் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தெர்மல் ஃபெயிலியர்னா ஒரு சின்ன டெம்பரேச்சர் சேஞ்சு என்னோட ஹோல் சர்க்கியூட்டை என்ன பண்ணுது, ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுதா இல்லையா, தெர்மல் ரிலையபிலிட்டி இருக்கா இல்லையா. தெர்மல் ரிலையபிலிட்டி இல்லைன்னா ஒரு பவர் எலக்ட்ரானிக் சுவிட்ச் வேஸ்ட் தான். ஓகேங்களா, அப்படி பார்க்குறப்போ என்னோட ஐஜிபிடி இருக்குல்லப்பா, ஐஜிபிடி ஹேஸ் அ குட் தெர்மல் ரிலையபிலிட்டி அண்ட் லெஸ் ஃபெயிலியர். ஓகேயா, ஐஜிபிடி ஹேஸ் குட் தெர்மல் ரிலையபிலிட்டி. ஏன்னா இது பிடிசி ப்ராப்பர்ட்டி இருக்கும். Therefore less failure, so therefore more reliable. சார் இதுதான் சார் ரொம்ப முக்கியம், ரிலையபிளா இருக்கணும். ஒரு பவர் சப்ளை நம்ம எப்படி ரிலையபிளா இருக்கணும்னு சொல்றோம். சப்ளை வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை இருக்கும், அடுத்த 1/4 மணி நேரம் இருக்காது, அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வரும் அப்படின்னு இருக்கிற சப்ளை ரிலையபிள் கிடையாது. அந்த மாதிரி தான் ஐஜிபிடியுமே. ஸோ நீங்க மற்ற ஸ்விட்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சடனா ஃபெயிலியர் ஆயிடும் ஸ்விட்சஸ். இப்போ ஒரு பவர் எலக்ட்ரானிக் இன்வெர்டர் யூஸ் பண்றீங்க, இன்வெர்டர் டெய்லியுமே ரிப்பேர் ஆகிட்டே இருந்தா யாருக்காச்சும் பிடிக்குமாப்பா? கண்டிப்பா அந்த இன்வெர்டர் எவனுமே வாங்க மாட்டான். அப்போ அதுல வந்து ரொம்ப கம்மியான ஃபெயிலியர் நடக்குதா, அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதுதான் ஒரு அட்வான்டேஜ். எதுல ரொம்ப கம்மியான ஃபெயிலியர் வருதோ அதை தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுக்கான மெயின் அட்வான்டேஜ், ஐஜிபிடியை யூஸ் பண்றதுக்கான மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிலையபிலிட்டி தான். ஓகேங்களா, ஐஜிபிடி ஹேஸ் வெரி ஹை ரிலையபிள். செல்ஃப் கம்யூட்டேட்டிங் கெப்பாசிட்டியை விட ரிலையபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஐஜிபிடியோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஐஜிபிடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே பிஎன் லேயரா தான் இருக்கும். ஸோ ஒரு பிஎன் அடுத்த பிஎன் அந்த மாதிரி செப்பரேட் லேயர்ஸா இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா இப்போ நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கொஞ்ச நாளாவே கேட்போம். கரெக்டுங்களாப்பா? ஸோ அது என்னது ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னா, எஸ், ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் சப்ளையர்ஸ் இருப்பாங்க, எலக்ட்ரிக் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க, மீட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அவங்க கிட்ட என்ன பண்ணிடுவோம்னா இபி வந்து ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜி மீட்டரை வந்து கன்சூமர் பிளேசஸ்ல வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி அண்ட் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம மீட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓகே, மீட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஸ்மார்ட் மீட்டரை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அந்த என்னோட மீட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்து ஸோ நம்ம வீட்டில் அந்த எனர்ஜி மீட்டர்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஃபிசிக்கலாக வந்து இன்ஸ்டால் பண்றாங்க அண்ட் ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேயா, டு இன்ஸ்டால் த எனர்ஜி மீட்டர் த கன்சூமர் ப்ரெமிசஸ். ஸோ ஆமாம், இது கரெக்ட். அடுத்ததான் மெயின்டைன் த எனர்ஜி மீட்டர். எஸ், இன்ஸ்டால் பண்ணுவாங்க, மெயின்டைன் ரெண்டுமே பண்ணுவாங்க. இதை மட்டும் தனித்தனியெல்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேயா, அடுத்ததா டோட்டல் எனர்ஜி இண்டெக்ஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப். ஸோ என்னோட டோட்டல் எனர்ஜி இண்டெக்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க சார். ஓகேங்களா, டோட்டல் எனர்ஜி இண்டெக்ஸோட ரேஷியோ எப்பவுமே இதோட ரேஷியோ, ஒரு எனர்ஜியோட ரேஷியோ எப்பவுமே எதில் சார் சொல்லுவோம்? அவுட்புட் பை இன்புட்ல தானே சொல்லுவோம். எஃபிஷியன்சி இண்டெக்ஸ்ன்னு சொன்னாலே அவுட்புட் பை இன்புட்ல தான் எழுதணும். இந்த ஆப்ஷன்ல பாருங்க, எதுவுமே அதுக்கு மேட்ச் ஆகல, ஆப்ஷன் பி தான் மேட்ச் ஆகுது. கரெக்டா, இண்டெக்ஸ் ஆர் எஃபிஷியன்சினாலே ஜஸ்ட் அவுட்புட் பை இன்புட் தான் வரணும். அடுத்ததா நம்ம கிளாஸஸ்ல பார்த்தோம், பவர் சிஸ்டம்ல ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ கரெக்டா, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் இதை நம்ம பிஎம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதை தான் இவி பை எக்ஸ் அப்படின்ற எக்ஸ்பிரஷன்ல கொடுப்போம். சரிங்களா, the steady state stability limit of a synchronous generator can be increased. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஒன்று, ரியாக்டன்ஸை குறைக்கணும். கரெக்டா, ரியாக்டன்ஸை குறைக்கணும், குறைச்சிங்கன்னா பிஎம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இன்க்ரீசிங் த ரியாக்டன்ஸ். தப்பு. ரியாக்டன்ஸ் குறைஞ்சாதான் சார் வந்து எனக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் வந்து மாற்றி சொல்கிறீங்க. அடுத்ததான் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா அது மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ். ஓகே, அதை வந்து டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியில தான் படிப்போம். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டிக்கும் இனர்ஷியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் த எக்ஸைட்டேஷன். எஸ், இன்க்ரீசிங் த எக்ஸைட்டேஷன்.
ஸோ அப்போ இன்க்ரீசிங் த எக்ஸைட்டேஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களே டிக்ரீசிங் த ரியாக்டன்ஸ், ஆப்ஷன் பியும் கரெக்ட், சியும் கரெக்ட், டியும் கரெக்ட். ஓகேயா, எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாலுமே ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும், ரியாக்டன்ஸை நீங்கள் குறைச்சிங்கனாலுமே ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். மற்ற ரெண்டு தப்பு. ஓகேங்களா, ஸோ டிக்ரீசிங் த ரியாக்டன்ஸும் கரெக்ட் தான், இன்க்ரீசிங் இட்ஸ் எக்ஸைட்டேஷன், எக்ஸைட்டேஷன். ஓகேங்களா, அப்போ எக்ஸைட்டேஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இது ஒரு பிஎஸ் பிம், இது வந்து சிஎல் வாத்வாவோட புக் பேக், பவர் சிஸ்டம். ஓகேயா, பவர் சிஸ்டம்ல சிஎல் வாத்வாவோட ஒரு புக் பேக் கொஸ்டின் பா, டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ரிலேவை நம்ம மால் ஆப்ரேட் பண்ணாம தவிர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ சிடி நெவர் ஷுட் பி சேச்சுரேட்டட் டு அவாய்ட் மால் ஆப்ரேஷன். In differential relay, மால் ஆப்ரேஷன் தவிர்க்கணும்னா CT never should be saturated. ஓகேங்களா, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஆகக்கூடாதுன்னா சேச்சுரேட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா there is no mismatch in the CT ratios also. அடுத்ததா no mismatch, CT ratio of current. ஓகேயா, என்னோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட கரண்ட் ரேஷியோஸ் மாறக்கூடாது. அப்புறமா பிளக் செட்டிங் மல்டிப்ளையர் மாத்திக்கலாம், PSM can be changed. அடுத்ததான் இங்க நம்ம எய்தர் ஸ்டார் கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல டெல்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்கீம்ஸ்னால அஃபெக்ட் ஆகாது. ஓகேயா, ஸோ மேல இருக்கிற ரெண்டு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேயா, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்ட். ஓகேயா, கரண்ட் பிளக் செட்டிங் மல்டிப்ளையரையும் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் ஸ்டார் கனெக்ஷன்றதை நீங்க மாத்திக்கலாம். பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல டெல்டாவனா இருக்கலாம், ஸ்டாரனா இருக்கலாம். அடுத்தது அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு ஃபால்ட் பஸ் ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஃபால்ட் பஸ் ப்ரொடெக்ஷன்ன்றது சப்ஸ்டேஷன்ல யூஸ் பண்ற ஒரு பஸ் ப்ரொடெக்ஷன் மெத்தட். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, என்னோட எர்த் ஃபால்ட்டை டிடெக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா, என்னோட எர்த் ஃபால்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு பஸ் தான் ஃபால்ட் பஸ் ப்ரொடெக்ஷன். இது எங்க யூஸ் ஆகுதுன்னா சப்ஸ்டேஷன்ஸ்ல யூஸ் ஆகுது. ஓகே, திரும்ப சொல்றேன், ஃபால்ட் பஸ் ப்ரொடெக்ஷன்ன்றது சப்ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு விஷயம்ப்பா. ஸோ அது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி எர்த் ஃபால்ட்டை டிடெக்ட் பண்றதுக்காக தான். ஓகேங்களா, எர்த் ஃபால்ட்டை டிடெக்ட் பண்றதுக்காக தான் ஃபால்ட் பஸ் ப்ரொடெக்ஷன்ஸை யூஸ் பண்றோம். அடுத்ததா நம்ம கிளாஸஸ்லயே பார்த்துருப்போம். சரி, நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஸும் அதோட வேரியஸ் நேம்ஸும் கேட்பாங்க. இது ரெகுலர் கொஸ்டின் பா. ஓகேங்களா, என்னோட வேற வேற நேம் ஆஃப் ரிலேஸ் கேட்பாங்க, அதோட வேற வேற பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம கிளாஸஸ்ல எழுதியிருப்போம், ரைட்? ஸோ இப்போ அந்த ரிலேவோட பேரு அதோட நேம்ல நான் எழுதுறேன். ஸோ இது கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்குமே. ஸோ இம்பிடன்ஸ் ரிலே ஃபர்ஸ்ட். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் நான் எப்படி எழுதியிருப்பேன்னா, சரி, KI² மைனஸ் KV². ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் என்னோட ஆப்ரேட்டிங் டார்க்கை கொடுக்கும், இந்த எக்ஸ்பிரஷன் என்னோட ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை கொடுக்கும். ஓகே, அப்போ இது வந்து வோல்டேஜ் தானே ரீஸ்ட்ரைனிங் டார்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்குது, கரண்ட் ஆப்ரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்குல்ல. அப்போ இந்த ரிலேக்கு பேர் என்னன்னா வோல்டேஜ் ரீஸ்ட்ரைன்டு ஓவர் கரண்ட் ரிலே. அதுக்கப்புறமா ரியாக்டன்ஸ் ரிலே. ஸோ ரியாக்டன்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் இவனோட பேர் என்னன்னா டைரக்ஷனல் ரீஸ்ட்ரெயின்டு ஓவர் கரண்ட் ரிலே. அடுத்ததா மோர் ரிலேன்னா வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்டு டைரக்ஷனல் ரிலே.
ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா இம்பிடன்ஸ் ரிலேனா என்னது, அதோட வேற பேர் என்ன? வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்டு டைரக்ஷனல் வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின்டு ஓவர் கரண்ட் ரிலே. கரெக்டா? வோல்டேஜ் ரீஸ்ட்ரெயின் ஓவர் கரண்ட் ரிலே 46க்கு ஏ தான். ஓகே, ஆக்சுவலாக இது நமக்கு ரெகுலராக கேட்குற கொஷின்ப்பா. இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஷின் இல்லைன்னா 2 கொஷின் கேட்பாங்க. ஸோ பர் யூனிட் கால்குலேஷன் இது. இந்த யூனிட் வந்து பர் யூனிட் கால்குலேஷன்ஸ். ஜெட் பர் யூனிட் நியூ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? நம்ம ஜெட் பர் யூனிட் நியூக்கு ஃபார்முலா கிளாஸஸில் பார்த்துருப்போமா? பர் யூனிட் ஓல்டு இன்டூ MVA நியூ டிவைடட் பை MVA ஓல்டு. அடுத்ததா KV old divided by KV new whole square. Per unit old கொடுத்திருக்காங்களா? Yes. P dot U கொடுத்திருக்காங்க. அப்போ which is 2. MVA new என்ன? 400. Old MVA 100. KV old என்ன? 100. KV new என்ன? 400. கரெக்டா? இப்போ மேலேயும் கீழே அடிச்சோம்னா 1/4 வந்துடும். ஸோ இப்போ ஃபர்தராக என்ன சார் இருக்குது? 2 × 4 × 1/4² என்ன? 16. அப்போ என்ன? 8/16, தட் இஸ் 0.5 பர் யூனிட். ஓகே அப்பா, இந்த நியூ பர் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 0.5 பர் யூனிட் சார். Next, the zero sequence current of a LG fault is given as 2.4 J per unit. The current through the neutral during the fault. இங்க கொடுத்திருக்கிறது என்ன fault? LG fault. The fault is LG fault. So இது ஒரு line to ground fault, right? ஸோ இது ஒரு 3 ஃபேஸ் இருக்குது. இப்போ சடனாக ஒரு லைன் மட்டும் கிரவுண்டோட கனெக்டாக இருக்குது. அப்போ இந்த கரண்ட் தான் ஃபால்ட் கரண்ட் IF. ஆக்சுவலாக இந்த கரண்ட் எதோட சர்க்குலேட் ஆகும்? கிரவுண்டோட கனெக்டாக இருக்கும். கரெக்டாக? ஆக்சுவலாக இந்த கரண்ட் கிரவுண்டோட கனெக்டாக இருக்கும். ஸோ அப்போது கிரவுண்டில் போகிற கரண்ட் ஆர் நியூட்ரல் கரண்ட்ன்றது எப்போவுமே ஃபால்ட்டு கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே அப்பா, ஏன்னா இது ஒரு LG ஃபால்ட்டு. ஸோ LG ஃபால்ட்டுன்னா அது டைரெக்டாக கிரவுண்டாக இருக்கும். ஜெனரேட்டருமே டைரக்டா கிரவுண்டா இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ஜெனரேட்டர்ல இருக்கிற கிரவுண்ட் கரண்ட்ன்றது ஃபால்ட் கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் ஃபால்ட் கரண்ட்டை நம்ம எப்படி எழுதியிருப்போம்ப்பா. ஸோ திஸ் இஸ் 3I0 ஈக்குவலன் டு 3I1 இஸ் ஈக்குவலன் டு 3I2. ஸோ கரெக்டா? ஸோ இதுதான் நான் எழுதியிருப்பேன். ஸோ என்னோட 3IR0 ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டு இல்லை 3IR1 3IR1 இது எல்லாமே 3. ஸோ 3IR1 இல்லை 3IR2 இது IR0. ஓகேயா? ஸோ என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் இது ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட், இது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், இது நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். புரியுதா? IR0ன்றது ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட், IR1ன்றது பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட், ஸோ IR2ன்றது நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட். அதை 3 டைம்ஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த கரண்ட் தான் ஃபால்ட் கரண்ட். இதோட டெரிவேஷன் நம்ம கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? நியூட்ரல் கரண்ட் வேணும். அப்போ நியூட்ரல் கரண்ட் என்னன்னா ஃபால்ட் கரண்ட் தான் நியூட்ரல் கரண்ட். இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கப்பா? 2.4ன்றது என்ன? ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்னு சொல்றாங்க. அப்போ IR0 தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் J2.4. அவ்வளோதான் சார். அப்போ 3IR0. இப்போ இது என்ன? 3 × J2.4 தட் இஸ் 6 3 8 7.2. So J 7.2 per unit. This is the neutral current or fault current. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஃபால்ட் கரண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா நியூட்ரல் கரண்ட்னு சொல்லலாம். எஸ், அப்போ ஆப்ஷன் சி. ஆக்சுவலாக இதுவுமே பிம்ப்ராவோட புக் பேக் கொஷின், CL வாத்வாவோட புக் பேக் கொஷின். ஓகே, இது ஒரு CL வாத்வாவோட கொஷின் தான். நெக்ஸ்ட் சார், காஸ் ஐடல் ஐட்ரேட்டிவ் மெத்தட்ன்றது ஸோ எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு லீனியர் அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதில் எனக்கு பில்ட் ஆகாது. எனக்கு லீனியர் அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன் தான் இதில் எனக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஃபேஸ் சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேயா? இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டமா
பேலன்ஸ்டு லோடு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ட்ரிபிள் போல் கனெக்டர் இருக்கு, ட்ரிபிள் போல் கான்டாக்டர் இருக்கு. அந்த கான்டாக்டர் ஒவ்வொன்றுத்துலையுமே 25 ஆம்பியர் கரண்ட் போகுது. இப்ப சடனா என்ன ஆகுதுன்னா நீங்க மூணுத்தையுமே ஓபன் பண்ற நினைக்கிறீங்க. ஸோ அப்படி நினைக்கிறப்போ ஒரு கான்டாக்ட் மட்டும் என்ன ஆகல, the triple pole contactor switch contactor fails to connect when the switch is on. If the line currents of A and B records 25 each, அப்ப என்ன ஆகுன்னா ஸோ இவன் வந்து ஸ்டில் கனெக்டா தான் இருக்கான், இவன் மட்டும் என்னவா இருக்கான், ஓப்பன் ஆயிருக்கான். ஓகே, அதுதானே சொல்லியிருக்காங்க. It is switched on, so it is failed to switched on. switch on ஆக ஃபெயில் ஆயிடுது. ஸோ ஏபியில் இருக்கிற கரண்ட் மட்டும் 25 ஆம்பியரா இருக்கு. ஸோ அடுத்த கரண்ட் என்ன ஆகலைன்னா 25 ஆம்பியரா இல்லை. அப்போ இந்த கேஸ்ல என்னோட பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா, நம்ம கிளாஸஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்போம், என்னோட ஃபேஸ் கரண்ட்டுக்கும் சீக்வன்ஸ் கரண்ட்டுக்கும் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபேஸ் கரண்ட், ஐஏ ஐபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஐஏ ஐபி இது எல்லாமே ஃபேஸ் கரண்ட். ஐஏ நாட் ஐபி நாட் அப்படின்னு சொல்றல இது எல்லாமே சீக்வன்ஸ் கரண்ட். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம். ஃபேஸ் கரண்ட் சீக்வன்ஸ் கரண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா என்னால சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே திஸ் இஸ் சீக்வன்ஸ் கரண்ட்ஸ். இங்க இருக்குல்ல ஐஏ ஐபி ஐசி அது எல்லாமே ஃபேஸ் கரண்ட். இந்த டெல்லின்னு போட்டிருக்கேன் பாருங்க, அது ஒரு ஆப்ரேட்டர். டெல்லின்னு போட்டிருக்கலாம், கேன்னு போட்டிருக்கலாம், இல்ல ஒரு சில புக்ல ஏன்னு கூட போட்டிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த கிவன் கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, என்ன சீக்வன்ஸ் கரண்ட் கேட்கறாங்க பாருங்க. the positive sequence component of current கேட்கறாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். this is positive sequence component of current. IA1 equivalent to 1/3 into IA plus K அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான், K into IB plus K square into IC. ஓகேயா, ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் ரெண்டு காம்பனன்ட் ரெண்டு ஸ்விட்சஸ் வந்து 25லயே காமிக்குதுன்னு சொல்றாங்களா. இஃப் த லைன் கரண்ட்ஸ் ஆஃப் லைன் A and B 25 ஈச்னு சொல்லிட்டாங்களா, அப்ப IA IB 25 ஆம்பியர். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இது ஒரு என்ன சிஸ்டம் சொல்றாங்க, இது ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம். ஓகேயா, a system is a balanced 3-phase load. அப்போ ஒரு பேலன்ஸ்டு லோட்னா என்ன சார் அர்த்தம், IA plus IB plus IC must be 0வா இருக்கணும். ஓகேயா, IA IB IC must be 0வா இருக்கணும். இந்த given questionல என்ன சொல்றாங்க, ரெண்டு மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ C ல என்ன இருக்கும், C ல will be 0. C வந்து ஓபனாவே இருக்கு, அப்ப C ல போற கரண்ட் இஸ் 0. அப்ப இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, C is 0. ஓகேயா, அப்ப அந்த சைடுலயும் 0 தான் இருக்கு. IA equivalent to என்ன எழுதலாம்ப்பா, அப்ப IAன்றது எப்படி எழுதுவீங்க, அது அந்த சைடு போச்சுன்னா ஸோ IA equivalent to minus IB ன்னு எழுதலாம், இல்லைன்னா IB is equivalent to minus IA ன்னு எழுதலாம். எது எழுதினாலும் ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டா, IB equivalent to minus IA ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ICன்றது 0ன்னு தெரியும், IA IB வந்து 25 ஆம்பியர்னு தெரியும். இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ இதெல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் நான். ஓகேயா, ஸோ இங்க IC 0ன்னு தெரியுமா, அப்போ இந்த ஃபேக்டர் 0 ஆயிடும். அப்போ திஸ் இஸ் 1/3 IA பிளஸ் K இன்டு IB எப்படி எழுதலாம், மைனஸ் IAன்னு எழுதலாமா, எஸ். அப்போ therefore என்ன இருக்கும், 1/3 IAவை காமனா வெளியே எடுத்துக்கலாமா, 1 minus K. கரெக்டா, அப்போ this is 1/3 IA 1 minus K. சார் K ஓட வேல்யூ என்ன சார், K ஓட வேல்யூ என்ன சார், வாட் இஸ் K? ஸோ K என்ன, minus 0.5 minus 0.5 J 0.866. ஓகேங்களா, ஸோ K வந்து minus 0.5 J 0.866. அப்போ இதை 1 minus K போட்டால் என்ன வரும் சார், 1 minus K அப்படின்னு சொல்லி போடுறீங்கன்னா ஸோ which is minus 1.5 minus J 0.866. இப்போ இதுக்கான மேக்னிடியூடுக்கு எடுத்துறேன், மேக்னிடியூடு ஆங்கிள் தனியாக வேணும் எனக்கு, நமக்கு கால்குலேட் பண்ண தெரியும். மேக்னிடியூட் வேணும்னா என்ன பண்ணணும்,
So we need to square x square plus y square. Angle வேணும் theta tan inverse of y by x அவ்வளவுதான். So இதை யூஸ் பண்ணி நீங்க magnitude angle கண்டுபிடிச்சிக்கலாம். So magnitude எடுக்கிறீங்கன்னா that is √3 ன்னு வரும். Angle calculate பண்ணீங்கன்னா that is minus 30 degrees ன்னு வரும் சார். ஓகேங்களா? எதுக்குன்னா 1 minus k க்கு. அப்ப இந்த 1 minus k இருக்குல்ல அவனை எப்படி எழுதலாம்னா √3 at an angle of minus 30 degrees ன்னு எழுதலாம். ஓகேயா இவனை. அடுத்து IA என்ன 25 நம்ம கால்குலேட் பண்ணோமா क्वेश्चनே கொடுத்துட்டாங்க. IA வந்து 25 divided by 3. சோ இது என்ன √3 into minus at an angle of minus 30. ஓகேயா சரி இங்க ஒரு 3 இங்க ஒரு √3 என்ன ஆயிடும் this is 25 divided by √3 at an angle of minus 30 degree. So 25 by √3 னா which is 14 something வருமா 14.14 அந்த மாதிரி வரும் 14.4 at an angle of minus 30 degrees. So புரியுது தானே சார் ஆக்சுவலாக இந்த கொஷின் ஈஸியான கொஷின் தான். ஸோ நார்மலாக ஒரு பேலன்ஸ்டு லோடு இருக்கு அந்த பேலன்ஸ்டு லோடில் 2 கான்டாக்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கு ஒரு கான்டாக்ட் மட்டும் ஓப்பனாக இருக்கு. அப்போ தேர்ஃபோர் அதில் இருக்கிற பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். தட் இஸ் 14.4 at an angle of minus 30 degree. இதை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சோம் இதெல்லாம் வராது டிவைட் பை √3 போட்ட உடனே. ஸோ அடுத்ததா இது ஒரு ரியாக்டிவ் பவர் கரெக்டா ஜே மைனஸ் ஜேன்னு வருதுனாலே ஆங்கிள் மைனஸ்ல தான் வரும். ஓகேயா அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். அப்போ 14.4 at an angle of minus 30 degree. ஓகேப்பா ஸோ அப் டு திஸ் 50 கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம் ஏஇயில். ஸோ ஏஇ கொஷினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான் உங்களுக்கு எலாபரேட்டாகவே சொல்கிறேன் ஏன்னா இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேயா ஸோ நம்ம வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறதுனாலே இதை நம்மளால் கவர் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா ஒவ்வொரு சில சப்ஜெக்ட்ஸ் முடியும் மெஷர்மெண்ட் எல்லாம் ஓகே மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். பட் பவர் சிஸ்டமு மெஷின்ஸு பர்டிகுலராக பவர் எலக்ட்ரானிக்ஸு ஸோ இஎம்எஃப்டி அந்த மாதிரி ஏரியாஸ் கோர் ஏரியாஸ் அதை ப்ராப்பராக நீங்கள் படிக்கணும். அதை படித்தா தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களாப்பா எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் நம்ம நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக எல்லாரோட கால்ஸை அட்டன் பண்ணி நம்ம அவங்களுக்கு தேவையான நீடை கண்டிப்பாக கொடுப்போம். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோஸ் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா இட் வில் பி அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஸோ அப் டு திஸ் ஏஇயோட 50 கொஷின் முடிச்சிருக்கோம். ஸோ டிஏக்கு நம்ம 130 கொஷின் மேலே முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 டேஸில் நம்ம மொத்தமாக ஏயும் டிஏ ரெண்டுமே முடிச்சிடலாம். சரிங்களா ஸோ எதனா கொரீஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு டிஸ்கஷன்ஸில் மீட் பண்ணுவோம். ஸோ மெஷர்மெண்ட்டோட டெஸ்ட் டிஸ்கஷன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன்ப்பா. சரிங்களா ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்லேயே கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு